அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஜனவரி 2026 மந்த்துக்கான நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இனி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து ஒவ்வொரு மந்த்தும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வரும். இந்த வருஷம் வந்து நமக்கு வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம் வந்து இருக்குது. அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தரமான கொஷின்ஸ் தான் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 200 கொஷின், ஒவ்வொரு மந்த்தும் 200 கொஷின்ஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே நீங்கள் வந்து போய்க்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம், நீங்கள் எங்கே படிக்கணும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ரெண்டாவது, இந்த கொஷின் பேப்பர், இந்த ஜனவரி மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் பேப்பர் வந்து எங்கே இருக்குது, எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். இது ரெண்டுத்தையும் நோட் பண்ணிவிட்டு கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதுக்கப்புறம் ஆன்சர் கீக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு மந்த் கரண்ட் அஃபேர்ஸும் தரவாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். மறக்காமல் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, கரண்ட் அஃபேர்ஸ் இந்த 200 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்ம கிறிஸ்டோபா அகாடமி, கிறிஸ்டன் சார் பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு ஒரு டெலிகிராம் சேனல் வந்து ரன் பண்ணுறாங்க. அந்த டெலிகிராம் சேனலில் இருந்து தான் இந்த 200 கொஷின்ஸ் நம்ம வந்து ஜனவரி மந்த்துக்கு வந்து எடுத்திருக்கோம். கிருஷ்ணன் சார் கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் இதை நாம் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ். அவர் கேட்டதுமே ஓகே நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் கிருஷ்ணன் சாருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் வந்து பேப்பர் கட்டிங் தான், டெய்லியுமே பேப்பர் கட்டிங் வந்து போடுவாங்க. நீங்கள் அந்த பேப்பர் கட்டிங்கை வச்சு நீங்கள் வந்து படிச்சிக்கலாம். நீங்கள் ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் படித்து முடிச்சுட்டு கூட இந்த டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம், சரிங்களா? இல்லை நீங்கள் இது கம்ப்ளீட் பண்ணிட்டு கூட நீங்கள் பிப்ரவரி மந்த் இப்போ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் பிப்ரவரி மந்த்ல இருந்து கூட நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எங்கே படிக்கணும் அப்படின்றது நான் வந்து சொல்லிட்டேன். அதுக்கான டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பேப்பர் நீங்க எங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கூகுள் வந்து வந்துருங்க. கூகுளில் வந்துட்டு சர்ச்சிங்கில் VVTNPSC அகாடமி அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. நம்மளுடைய வெப்சைட் வந்து வரும். ஃபர்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மெனு, அதாவது டெஸ்க்டாப் மோட்லனா உங்களுக்கு மெனு வந்து இப்படி வரும். மொபைலில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோடு இருக்கும். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஹெட்டிங் வந்து வச்சுருப்போம். அந்த ஹெட்டிங்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இப்படி தான் வரும். கண்டினியூ ரீடிங் அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இங்கே நம்ம வந்து ஆல்ரெடி வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் மந்த் ஜனவரி 2026 200 கொஷின்ஸ், மீதி எல்லாமே வில் அப்லோடுன்னு சொல்லியிருக்கோம். இனிமேல் நம்ம வந்து 1 by 1 வந்து அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஷின் பேப்பர் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து டெஸ்ட் எழுதிக்கலாம். மறக்காம பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜனவரி மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான முக்கியமான அவுட் சோர்ஸ் புக்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும். இது நம்மளுடைய வெப்சைட்டு. நீங்கள் அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுற மாதிரி நீங்கள் இந்த புக்ஸ் என்ன புக்ஸ் தேவையோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது புக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி எங்கே படிக்கணும் அப்படின்றத நம்ம வந்து சொல்லிட்டோம். அதே மாதிரி கொஷின் பேப்பர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து சொல்லிட்டோம். டவுன்லோட் பண்ணிவிட்டு வீடியோஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து VVTNPSC அகாடமி சர்ச் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கூட வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துட்றோம். நீங்கள் வந்து டைரெக்டாக கிளிக் பண்ணால் வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். முதல் கொஸ்டின், தமிழகத்தில் மின் வாகன பயன்பாடு 2025 %, எட்டியுள்ளது? பி 7.8. தமிழகத்தில் மின் வாகன பயன்பாடு 2025 7.8% எட்டியுள்ளது. நாட்டில் முதல் முறையாக வந்தே பாரத் படுக்கை வசதி ரயில் எந்த மாநிலங்களுக்கிடையே இயக்கப்பட இருக்கிறதுன்னு கேட்குறாங்க. பி அசாம் மாநிலம் குவஹாத்தி. நாட்டில் முதல் முறையாக வந்தே பாரத் படுக்கை வசதி ரயில் எந்த மாநிலங்களுக்கிடையே இயக்கப்பட இருக்குன்னு கேட்கிறாங்க. அசாம் மாநிலம் கவுகாத்தி. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் என்ற சர்வதேச அமைப்பு வெளியிட்ட 2024 ஆண்டுக்கான ஊழல் புலனாய்வு குறியீட்டின்படி 180 நாடுகளிலிருந்து 180 நாடுகள் நடத்தப்பட்ட ஆய்வுல இந்தியாவுக்கு எத்தனையாவது இடத்தில் உள்ளன்னு சொல்றாங்க? எத்தனாவது இடம்? இதுக்கு சரியான விடை பார்த்தோன்னா 96வது இடம்.
மொத்த புள்ளி பாத்தீங்கன்னா 100% சொல்லுவாங்க. அதுல இந்தியாவினுடைய புள்ளி பார்த்தோன்னா 38 புள்ளிகள் பெற்று இந்தியா 96வது இடம் பெற்றுன்னு சொல்றாங்க. மிக ஊழலே இல்லாத நாடுகளுக்கு பார்த்தோன்னா 100% கொடுப்பாங்க. ஊழல் வந்து பார்த்தோம்னா அதிகமா இருந்தா அதனுடைய புள்ளிகள் வந்து குறைவாகன்னு சொல்றாங்க. அப்ப அதன் அடிப்படையில இந்தியாவினுடைய புள்ளி 38 புள்ளிகளுடன் இந்தியா வந்து பார்த்தோன்னா 96வது இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப முழுமையான ஊழல் இல்லாத நாடுக்கு 100% கொடுப்பாங்க. ஊழல் வந்து அதிகமா இருந்தா 1-2 பாயிண்ட் தான் கொடுப்பாங்க. அப்ப இந்தியாவினுடைய பாயிண்ட் பார்த்தோன்னா 36 பாயிண்ட்ஸ், 96வது இடம். புலிகள் பாதுகாப்பில் முன்னணி மாநிலமாக திகழும் மாநிலம் எது? புலிகள் பாதுகாப்பில் முன்னணி மாநிலமாக திகழும் மாநிலம் எது? டி, மத்திய பிரதேசம். அப்ப இந்த புலிகள் பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய இதுல பார்த்தோன்னா முன்னணி மாநிலமாக திகழும் மாநிலம் வந்து மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசம் இல்லைங்க, ஏ வந்து பார்த்தோன்னா இதுக்கு புலிகள் பாதுகாப்பில் முன்னணி மாநிலமாக திகழும் மாநிலம் பார்த்தோன்னா தமிழ்நாடு. பாருங்கண்ணா, இந்த புலிகள் கணக்கெடுப்பு பார்த்தோம்னா 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும். புலிகள் கணக்கெடுப்பு 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ஜனவரி 5 முதல் பிப்ரவரி இறுதி வரை பார்த்தோம்னா இந்த புலிகள் கணக்கெடுப்பு நடைபெறும் சொல்றாங்க. அதன் அடிப்படையில் புலிகள் கணக்கெடுப்பு 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும். ஒவ்வொரு முறையும் பார்த்தா நாடு முழுவதும் புலிகள் பாதுகாப்பு கணக்கெடுப்பு வந்து நடத்தப்படும் சொல்றாங்க. தமிழகத்தில் பார்த்தோம்னா ஜனவரி 5 முதல் பிப்ரவரி மாசம் இறுதி வரை நடைபெறும் சொல்றாங்க. நாட்டின் வான் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் டேஸ் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஆண்டு சுதந்திர தின விழா உரையின் போது அறிவித்தார். ஏ, சுதர்சன சக்கரம். பாருங்க, நாட்டினுடைய வான் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில டேஸ் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஆண்டு சுதந்திர தின உரையின் போது அறிவித்தார்னா சுதர்சன சக்கரம். இது பார்த்தோன்னா இஸ்ரேலினுடைய அயன் டோம் போன்ற பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பு, அந்த அமைப்பு போல இதுவும் செயல்படும் சொல்றாங்க. தொலைத்தொடர்பு கண்காணிக்கும், எதிரி நாட்டினுடைய வான் தாக்குதல முறியடிக்குன்னு சொல்றாங்க. அதான் சுதர்சன சக்கரான்னு சொல்றாங்க. நாட்டின் வான் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில சுதர்சன சக்கரம் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஆண்டு சுதந்திர தின விழா உரையின் போது அறிவித்தார். உலக அளவில் புலிகளின் எண்ணிக்கை இந்தியாவில் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ள சொல்றாங்க? பி, 75%. அப்ப உலக அளவில் புலிகளினுடைய எண்ணிக்கை இந்தியாவில் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? 75%. உலக பிளிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவினுடைய அர்ஜுன் எரிகைசி டேஸ் பதக்கம் வென்றார். சி, வெண்கல பதக்கம். இவரோடு வந்து பார்த்தோன்னா விளையாடிய நபர் பார்த்தோன்னா காரல்சென் சொல்லுவாங்க. காரல்சென் இவர் வந்து உலகின் நம்பர் 1 வீரரான காரல்சென். இவர் வந்து தொடர்ந்து 9வது முறையாக பிளிட் சாம்பியனாக அதிக முறை பட்டம் பெற்றவர்னா இந்த காரல்சென் சொல்லுவாங்க. இவரோடு போட்டியிட பாருங்க எரிகேசி, அர்ஜுன் எரிகேசியோடு போட்டியிட்ட நபர் கேட்டாங்கன்னா காரல்சன். இவர் வந்து 9 முறை பார்த்தோன்னா பிளிட்ஸ் சாம்பியன் ஆகி அதிக முறை பட்டம் என்ற தனது சாதனையை நீடித்துவதுன்னு சொல்றாங்க. மீண்டும் சொல்றேன், உலக பிளிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில இந்தியனுடைய அர்ஜுன் எரிகேசி பதக்கம் வென்றார். இவரோடு எதிரா விளையாட்டு நபர் யாருன்னு கேட்டாங்கன்னா காரல்சன். இவர் 9 முறை பார்த்தோன்னா இந்த உலக பிளிட் செஸ் சாம்பியன்ஷிப்பை வென்றிருக்காரு. தொடர்ந்து இவர் தான் அந்த சாதனையை வச்சிருக்குன்னு சொல்றாங்க. நியூயார்க்கின் மேயராக பொறுப்பேற்றுள்ள இந்திய வம்சாவளி சேர்ந்தவர் யார்? ஏ, சோரன் மம்தானி. சோரன் மம்தானி நியூயார்க்கின் மேயராக பொறுப்பேற்றுள்ள இந்திய வம்சாவளி சேர்ந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சோரன் மம்தானி. இவங்க வந்து 112வது மேயராக பொறுப்பேற்றிருக்காங்கன்னு சொல்றாங்க. நியூயார்க்கினுடைய 112வது மேயராக சோரன் மம்தானி பொறுப்பேற்றுள்ளார். ராம்நாத் கோயங் சாகித்ய சம்மன் விருது வழங்கும் விழா எங்கு நடைபெற்றது? சென்னையில. ராம்நாத் கோயங் சாகித்ய சம்மன் விருது வழங்கும் விழா எங்கு நடைபெற்றது? சென்னையில. இது பார்த்தனா சுதந்திர போராட்ட வீரரும் பத்திரிகை துறை முன்னோடியுமான மறைந்த ராம்நாத் கோயங்
கோயங்கவினுடைய நினைவாக சிறந்த இலக்கிய படைப்புகளுக்கான விருதுகள் கடந்த 2003ஆம் ஆண்டிலிருந்து இது வழங்கப்படும் சொல்றாங்க. இந்த ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மன் விருது 2023 வழங்கப்படுதுன்னு சொல்றாங்க. சிறந்த இலக்கிய படைப்பு விருதுன்னு சொல்றாங்க. இது சிறந்த இலக்கிய படைப்பு விருது. இந்தியா வங்கதேசம் இடையே கங்கை நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் எப்போது மேற்கொள்ளப்பட்டது? 1996. இந்தியா வங்கதேசம் இடையே கங்கை நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் எப்போது மேற்கொள்ளப்பட்டது? 1996. கருத்து வேறுபாடு இல்லை என்றால் ஜனநாயகம் இல்லை என்று கூறியவர்? பி. குடியரசு துணைத் தலைவர். கருத்து வேறுபாடு இல்லை என்றால் ஜனநாயகம் இல்லை என்று கூறிய குடியரசு துணைத் தலைவர். மராட்டி மொழியின் கவிதை இலக்கியத்தில் மாபெரும் திருப்பு முனையை தந்தவர்? ஏ. சாவித்ரிபாய் பூலே. மராட்டிய மொழியினுடைய கவிதை இலக்கியத்தில் மாபெரும் திருப்பு முனை தந்தவர் சாவித்ரிபாய் பூலே. நாட்டிலே 2025ஆம் ஆண்டில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பில் முதலிடம் பிடித்த மாநிலம்? தமிழ்நாடு. நாட்டிலே 2025ஆம் ஆண்டில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பில் முதலிடம் பிடித்த மாநிலம்? ஏ. தமிழ்நாடு. புத்தரின் புனித நினைவு சின்னங்கள் மற்றும் தொன்மையான பொருட்களின் சர்வதேச கண்காட்சியை பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்தார்? புதுடெல்லி. புத்தரின் புனித நினைவு சின்னங்கள் மற்றும் தொன்மையான பொருட்களின் சர்வதேச கண்காட்சியை பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்தார்? புதுடெல்லி. பெண்களின் வலிமைக்கும் தலைமை தத்துவத்திற்கும் ஒரு நீடித்த அடையாளமாக திகழ்பவர் வீரமங்கை வேலு நாச்சியார் என்று தனது எக்ஸ் வலைதள பதிவில் தெரிவித்தவர் யார்? குடியரசு துணைத் தலைவர். பெண்களின் வலிமைக்கும் தலைமை தத்துவத்துக்கும் ஒரு நீடித்த அடையாளமாக திகழ்பவர் வீரமங்கை வேலு நாச்சியார் என்று தனது எக்ஸ் வலைதள பதிவில் தெரிவித்தவர் யார்? டி. குடியரசு துணைத் தலைவர். நாட்டின் யூனியன் பிரதேசங்களில் ஒன்றான அந்தமான் நிக்கோபர் தீவில் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான விழிப்புணர்வு கண்காட்சியை தொடங்கி வைத்தவர் யார்? மத்திய உள்துறை அமைச்சர். இதுல பார்த்தோன்னா 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் பார்த்தோன்னா 2024 கொண்டு வரப்படுது. ஏன்னா பார்த்தோன்னா ஆங்கில ஆட்சி காலத்துல பார்த்தோன்னா குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாங்க, புதிய குற்றவியல் சட்டங்கள் மாற்றப்படுது. அதுக்காக பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய நகர சுரக்ஷா சம்ஹிதா, பாரதிய சாசிய அதிநியம் சொல்லக்கூடிய 3 புதிய சட்டங்கள் கொண்டு வராங்க. என்ன சொல்றேன்னா ஆங்கில ஆட்சி கால குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாங்க, புதிய குற்றவியல் சட்டங்கள் மொத்தம் 3ங்க. ஒன்னு பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய நகரிக சுரக்ஷா சம்ஹிதா, பாரதிய சாசிய அதிநியம் சொல்லக்கூடிய 3 சட்டங்கள். இந்த சட்டங்களுடைய விழிப்புணர்வு இங்க கண்காட்சியாக தொடங்கி வைத்தாங்க கேட்டாங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர். 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணி வழங்கும் திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் எங்கு தொடங்கி வைத்தார்? 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் எங்கு தொடங்கி வைத்தார்? சென்னை. 72வது தேசிய சீனியர் கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகளை பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்தார்? சி. உத்தரப்பிரதேசம். 72வது சீனியர் கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகளை பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்தார்? உத்தரப்பிரதேசம். தேசிய கார் பந்தய சாம்பியன்ஷிப் போட்டியில் பட்டம் வென்றவர்கள் யாவர்? சி. ஏபி அர்ஜுன் சேத்தா, சாய் சிவசங்கரன். அப்ப பாருங்க, தேசிய கார் பந்தய சாம்பியன்ஷிப் போட்டியில் பட்டம் வென்றவர்கள் அர்ஜுன் சேத்தா, சாய் சிவசங்கரன். உலக பிரெய்லி தினம் சி. ஜனவரி 4. உலக பிரெய்லி தினம் சி. ஜனவரி 4. சோம்நாத் ஆலயத்தில் எந்த ஆண்டு முதல் படையெடுப்பு நடத்தப்பட்டது? ஏ. 1026. சோம்நாத் ஆலயத்தில் எந்த ஆண்டு முதல் படையெடுப்பு நடத்தப்பட்டது? 1026. அப்ப பாருங்க, சோம்நாத் ஆலயத்துல 1026 ஜனவரி மாதம் சோமநாத்
ஆலய படையெடுப்பு நடத்தி வந்துன்னா கஜினி முகமது. சோம்நாத் கோவில் பார்த்தோன்னா மே 11 1951 ஆண்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து திறந்து வைக்கப்படும் சொல்றாங்க. அது புனரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது பார்த்தோன்னா யாரும் கேட்டாங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் மே 11 1951. நோட் பண்ணிக்கோங்க. புதிய வருமான வரி சட்டம் 2025 எந்த சட்டத்திற்கு மாற்றாக இயற்றப்பட்டது? டி. வருமான வரி சட்டம் 1961ங்க. புதிய வருமான வரி சட்டம் 2025 எந்த சட்டத்திற்கு புறம்பாக இயற்றப்பட்டது? வருமான வரி சட்டம் 1961. அப்ப மத்திய நேரடி வரிகள் வாரிய தலைவர் யாருன்னு கேட்டனா ரவி அகர்வால். வருமான வரி சட்டம் ஏப்ரல் 1 2026 முதல் அமலாக்கப்படும் சொல்றாங்க. அப்ப இப்ப இயற்றப்பட்ட வருமான வரி சட்டம் ஏப்ரல் 1 2026 முதல் அமலாக்கலாம் சொல்றாங்க. வச்சுங்களா? வருமான வரி சட்டம் எப்ப கேட்டாங்கன்னா 1961. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் எந்த ஆண்டு முதல் வழங்கப்படும் கேட்டாங்கன்னா 2009. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுதுன்னு சொல்றாங்க? 2009. உலகிலே அதிக எண்ணெய் வளம் கொண்ட நாடு வெனிசுலா. உலகிலே அதிக எண்ணெய் வளம் எங்க இருக்கு கேட்டாங்கன்னா வெனிசுலா. எந்த ஆண்டுக்குள் அணுமின் உற்பத்தி திறனை 100 ஜிகாவாட்டாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? 2024. எந்த ஆண்டுக்குள் அணுமின் உற்பத்தி திறனை 100 ஜிகாவாட்டாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? 2024. எந்த ஆண்டு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது? பி. 2025 மே 7ங்க. எந்த ஆண்டு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியா மேற்கொண்டது? 2025 மே 7. சீன வணிகர்களின் பயணத்தை எளிதாக்கும் நோக்கில் மின்னணு வணிக விசாவை அறிமுகம் செய்துள்ள நாடு இந்தியா. சீன வணிகர்களினுடைய பயணத்தை எளிதாக்கும் நோக்கில் மின்னணு வணிக விசாவை அறிமுகம் செய்துள்ள நாடு இந்தியா. உலக பொருளாதார அமைப்பின் 2024 ஆண்டின் உலக மற்றும் சுற்றுலா வளர்ச்சி குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 19வது இடம். பாருங்க, 2035க்குள்ள இந்தியாவுடைய ஜிடிபி பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்துறையினுடைய பங்களிப்புல 45 ட்ரில்லியனாக இருக்குன்னு சொல்றாங்க. சுமார் ஒரு 6.4 கோடி பேருக்கான வேலை வாய்ப்பையும் உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் சொல்றாங்க. அப்ப உலக பொருளாதார அமைப்பினுடைய 2024 ஆண்டின் உலக மற்றும் சுற்றுலா வளர்ச்சி குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில்? 19வது இடம். அப்ப 2035க்குள்ள இந்தியா பார்த்தோம்னா ஜிடிபிக்கு சுற்றுலாத்துறையினுடைய பங்களிப்பு 42 டில்லியன் டாலராக இருக்கும் என்பது கணிக்கப்பட்டிருக்கு. சுமார் 6.4 கோடி பேருக்கான வேலை வாய்ப்பையும் உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் சொல்லியிருக்காங்க. எந்த ஆண்டு தேசிய கல்விக் கொள்கை வெளியான பிறகு ஜவஹர் நவோதயா பள்ளி என்ற பெயரில் மாதிரி பள்ளிகளை மத்திய அரசு தொடங்கியது? சி. 1968. அப்ப எந்த ஆண்டு தேசிய கல்விக் கொள்கை வெளியான பிறகு ஜவஹர் நவோதயா பள்ளிகள் என்ற பெயரில் மாதிரி பள்ளிகளை மத்திய அரசு தொடங்கியது? 1968. இந்த நவோதயா பள்ளி பார்த்தோன்னா ஜவஹர் நவோதயா பள்ளி தமிழ்நாடு தவிர பிற எல்லா மாநிலங்களும் இருக்குன்னு சொல்றாங்க. மற்ற மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. கிராமப்புற மாணவர்களுடைய திறமையை வெளிக்கொணர வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படும் சொல்றாங்க. ஸ்வீடனில் உள்ள ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியத்தின் புத்தாக்க அலுவலகம் எந்த மாநிலத்தை தேசிய அளவில் முதல் மாநிலமாக தேர்வு செய்துள்ளது? தமிழ்நாடு. ஸ்வீடனில் உள்ள ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியத்தின் புத்தாக்க அலுவலகம் எந்த மாநிலத்தை தேசிய அளவில் முதல் மாநிலமாக தேர்வு செய்துள்ளது? முக்கியமான கொஸ்டின்களா பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு. பாருங்க, பெண்களினுடைய நலன்ல பாலின சமத்துவத்துல அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்தும் வகையில ஐநா நாடுகள் பெண்கள் அமைப்புடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் மேற்கொள்ளுன்னு சொல்றாங்க. அப்ப ஸ்வீடனில் உள்ள ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியத்தின் புத்தாக்க அலுவலகம் எந்த மாநிலத்தை தேசிய அளவில் முதல் மாநிலமாக தேர்வு செய்துள்ளா? தமிழ்நாடு. கேலோ இந்தியாவின் 2ஆம் ஆண்டு கடற்கரை விளையாட்டு போட்டிகள் எந்த நகரில் தொடங்கியதுனா? பி. டையூ.
கேலோ இந்தியாவின் 2ஆம் ஆண்டு கடற்கரை விளையாட்டுப் போட்டிகள் எந்த நகரில் தொடங்கியது? டையூ. உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற புதிய திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் டேசாம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் திறந்து வைத்தார். டி. ஜனவரி 9. உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஜனவரி 9ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில திறந்து வைக்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப உங்கள் கனவை சொல்லுங்கள் புதிய திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஜனவரி 9 திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில திறந்து வைத்தார். இந்திய அளவில் உடல் உறுப்பு தானத்தில் தொடர்ந்து முதலிடம் பிடித்த மாநிலம் தமிழ்நாடு. இந்திய அளவில் உடல் உறுப்பு தானத்தில் தொடர்ந்து முதலிடம் பிடித்த மாநிலம் தமிழ்நாடு. அந்த உடல் உறுப்பு தானம் செய்யக்கூடிய நபர்களுக்கு இறுதி சடங்குகளை பார்த்தோம்னா அரசு மரியாதை அளிக்கப்படும் சொல்லுவாங்க. இது 2023 நம்ம இந்த அறிவிப்பு அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப உடல் உறுப்பு தானம் கொடுத்தா அரசு மரியாதையோட அடக்கம் செய்யப்படும். அப்படி அடக்கம் செய்யப்படும் போது இந்த திட்டம் 2023 கடைபிடிக்கப்படும் சொல்றாங்க, செப்டம்பர் மாசத்திலிருந்து. உக்ரைன் மீதான முழு அளவிலான தாக்குதலை ரஷ்யா கடந்த டேசாம் ஆண்டு பிப்ரவரியில் தொடங்கியது. 2022 உக்ரைன் மீதான முழு அளவிலான தாக்குதலை ரஷ்யா கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரியில் தொடங்கியது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி அமைந்த பின் டேசாம் ஆண்டில் புதிதாக BIS 2016 பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி அமைந்த பின் 2016ஆம் ஆண்டில் புதிதாக BIS சட்டம் கொண்டு வரப்பட்டது. பாருங்க, 1947 முதல் பொருட்களின் தரத்தை மதிப்பிடுவதில் ஈடு இணையற்ற அமைப்பாக BIS அமைப்பு செயல்பட்டு சொல்றாங்க. அப்ப BIS அமைப்பு எப்ப தொடங்கப்படுதுன்னா 1947ஆம் ஆண்டு. அப்ப BIS சட்டம் எப்ப புதிதாக கொண்டு வரப்படும் கேட்டானா 2016. அப்ப BIS அமைப்பு எப்ப தொடங்கப்படும் கேட்டானா 1947 தொடங்கப்படுது. வெனிசுலாவுக்குள் அதிரடியாக நுழைந்து அதிபர் நிக்கோலஸ் மடோரோவை டேஸ் ராணுவம் சிறைப்பிடித்ததை ஐநா மனித உரிமைகள் ஆணையம் கடுமையாக கண்டித்துள்ளது. அமெரிக்கா. வெனிசுலாவுக்குள் அதிரடியாக நுழைந்த அதிபர் நிக்கோலஸ் மடோரோவை அமெரிக்க ராணுவம் சிறைப்பிடித்து ஐநா மனித உரிமைகள் ஆணையம் கடுமையாக கண்டித்துள்ளது. புவி தகடுகள் ஒன்றுடன் ஒன்று உராயும் பசிபிக் நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படும் பகுதிகளில் அமைந்துள்ளதால் இங்கு நிலநடுக்கங்கள் அடிக்கடி ஏற்படுகிறது. ஜப்பான். புவி தகடுகள் ஒன்றுடன் ஒன்று உராயும் பசிபிக் நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படும் பகுதியில் ஜப்பான் அமைந்துள்ளதால் இங்கு நிலநடுக்கங்கள் அடிக்கடி நடைபெறும் சொல்றாங்க, அடிக்கடி ஏற்படும் சொல்றாங்க. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய இளையோர் திருவிழா எங்கு நடைபெற்றது? டெல்லி. அப்ப 2036 இந்தியாவில் ஒலிம்பிக் நடைபெறும் சொல்றாங்க. 2036 இந்தியாவில் ஒலிம்பிக் நடைபெறும் சொல்லிட்டு அந்த உரையில சொல்லியிருப்பாரு. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய இளையோர் திருவிழா எங்கு நடைபெற்றதுன்னா டெல்லியில. பாருங்க, சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாள் எப்பன்னா ஜனவரி 12. அந்த நாளை பார்த்தோன்னா தேசிய இளையோர் தினமாக கொண்டாடப்படும் நம்ம. அப்ப கடந்த ஆண்டு முதல் பார்த்தோன்னா இந்த விழாவை வளர்ந்த இந்தியா இளம் தலைவர்கள் உரையாடல் என்ற பெயரில் நடத்தப்பட்டு சொல்றாங்க. பாருங்க, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய இளையோர் திருவிழா எங்கு நடைபெற்றுன்னு கேட்டாங்கன்னா டெல்லியில. இது சுவாமி விவேகானந்தனுடைய பிறந்த நாளான ஜனவரி 12ஆம் நாள் நாளை தேசிய இளையோர் தினமாக கொண்டாடப்படுன்னு சொல்றாங்க. கடந்த ஆண்டு முதல் பார்த்தோம்னா இந்த விழாவை வளர்ந்த இந்தியா இளம் தலைவர்கள் உரையாடல் என்ற பெயரில் நடத்தப்பட்டு வருன்னு சொல்றாங்க. உலகிலே மிகப்பெரிய எண்ணெய் வளம் மிக்க நாடு எது? வெனிசுலா. உலகிலே மிகப்பெரிய எண்ணெய் வளம் மிக்க நாடு வெனிசுலா. உலகில் தற்போது 4வது பெரிய பொருளாதார மதிப்பு கொண்ட நாடு எது? இந்தியா.
உலகில் தற்போது 4வது பெரிய பொருளாதார மதிப்பு கொண்ட நாடு இந்தியா. பாருங்க, இந்தியா 3வது இடத்துக்கு உயர இந்தியனுடைய இறக்குமதி குறைக்கப்பட்டு ஏற்றுமதி அதிகரிக்கணும். நம்ம 3வது இடத்துக்கு போனா நம்முடைய ஏற்றுமதி அதிகரிக்கப்பட வேண்டும் சொல்றாங்க. 2025-26 ஆண்டு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி %% இருக்கும் என மத்திய அரசு வெளியிட்ட தரவுகள்ல கணிக்கப்பட்டுள்ளது. பி 7.4%. அப்ப 2025-26 நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி %% இருக்கும் என மத்திய அரசு வெளியிட்ட தரவுகள்ல கணிக்கப்பட்டுள்ளது. பி 7.4. பாருங்க, 2024-25 ஆண்டு நிதியாண்டில நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 6.5% இருந்தது. அதே 2025-26 நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7.3 இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி கணித்துள்ளன்னு சொல்றாங்கன்னா, இங்க 7.5 தரவுகள்ல கணக்கிடப்படும் சொல்றாங்கன்னா, நம்ம ரிசர்வ் வங்கி கணக்கிட்டது 7.3 சொல்றாங்க. அப்ப 2025-26 நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7.3% இருக்கும் என மத்திய அரசு வெளியிட்ட தரவுகள்ல கணிக்கப்பட்டுள்ளது. ஆனா ரிசர்வ் வங்கி 7.3 சொல்லியிருக்காங்க. தேசாமாண்டு விதைகள் சட்டத்துக்கு மாற்றாக விதைகள் மசோதா கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1966. 1966 ஆண்டு விதைகள் சட்டத்துக்கு மாற்றாக விதைகள் மசோதா கொண்டு வரப்பட 1966 ஆண்டு விதைகள் சட்டத்துக்கு மாற்றாக விதைகள் மசோதா கொண்டு வரப்பட உள்ளது. 1966. பாருங்க, 57 ஆண்டுகால பூச்சிக்கொல்லிகள் சட்டம் 1968. இந்த பூச்சிக்கொல்லி விதிமுறைகள் 1971 மாற்றாக இந்த மசோதா தயாரிக்கப்பட்டு சொல்றாங்க. அப்ப பாருங்க, 57 ஆண்டுகால பூச்சிக்கொல்லி சட்டம் பார்த்தோம்னா 1968 ஏற்றப்படுது. அந்த பூச்சிக்கொல்லிகள் விதிமுறைகள் செய்யறாங்க 1971. அதுக்கு மாற்றாக தான் 1966 ஆண்டு விதைகள் சட்டத்துக்கு மாற்றாக விதைகள் மசோதா நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட உள்ளதுன்னு சொல்றாங்க. வன பாதுகாப்பு சட்டம் 1980 தேசாமாண்டு ஆகஸ்ட் மாதம் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு திருத்தம் கொண்டு வந்தது. 2023 வன பாதுகாப்பு சட்டம் 1980 தேசாமாண்டு 2023 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு திருத்தம் கொண்டு வந்து 2023. உலகின் மிகப்பெரிய தீவான கிரீன்லாந்து டேஸ் பெருங்கடலில் அமைந்துள்ளது. வட அட்லாண்டிக் பெருங்கடல். உலகின் மிகப்பெரிய தீவான கிரீன்லாந்து வட அட்லாண்டிக் பெருங்கடல்ல அமைந்துள்ளது. முழுவதும் உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்டு இந்திய கடலோர காவல்படையில் இணைக்கப்பட்டுள்ள டேஸ் கப்பல் நாட்டின் தற்சார்பு இலக்கை வலுப்படுத்தியுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். சுதர்சன சமுத்திர பிரதாப் முழுவதும் உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்டு இந்திய கடலோர காவல்படையில் இணைக்கப்பட்டுள்ள சமுத்திர பிரதாப் கப்பல் நாட்டினுடைய தற்சார்பு இலக்கை வலுப்படுத்தியுள்ளது என்று பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். புவி கண்காணிப்புக்கான டேஸ் என்ற புதிய செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைக்கப்பட்டுள்ளது. புவி கண்காணிப்புக்கான டேஸ் என்ற புதிய செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது. EOSN-1 புவி கண்காணிப்புக்கான EOSN-1 என்ற புதிய செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்துன்னு சொல்றாங்க. உக்ரைன் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது %% வரி விதிக்க வகை செய்யும் சட்ட மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. 500%. பாருங்க, உக்ரைன் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கும் நாடுகள் மீது 500% வரி விதிக்க வகை செய்யும் சட்ட மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. 500%. தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் 2026 ஆண்டு தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார்.
சென்னையில. தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் 2026ஆம் ஆண்டு தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை முதல்வர் மு.க.ஸ்டாலின் எங்கு தொடங்கி வைத்தார்? சென்னை. அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் தரவுகளின்படி தமிழகத்திலே எந்த மாவட்டங்கள்ல கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதிகமாக காணப்படும் கேட்கிறாங்க. மொத்தம் 3 இடங்கள்ல. ஒன்று தர்மபுரி, அரியலூர், பெரம்பலூர். அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி மைய தரவுகளின்படி தமிழகத்துல எந்த மாவட்டங்கள்ல கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதிகமாக காணப்படும் கேட்டாங்கன்னா தர்மபுரி, அரியலூர், பெரம்பலூர். ஆதார் சேவைகளுக்காக உதய் அடையாள சின்னத்தை UITAI தலைவர் நீல்காந்த் மிஸ்ரா அறிமுகப்படுத்திய இடம்? திருவனந்தபுரம். ஆதார் சேவைகளுக்காக உதய் அடையாள சின்னத்தை UITAI தலைவர் நீல்காந்த் மிஸ்ரா அறிமுகப்படுத்திய இடம் திருவனந்தபுரம். சூழலியல் அறிவியல் மற்றும் இந்திய அறிவியல் கல்வி மையத்தை மாதவ் கார்கில் எங்கு நிறுவினார்? பெங்களூர். பாருங்க, சூழலியல் அறிவியல் மற்றும் இந்திய அறிவியல் கல்வி மையத்தை மாதவ் கார்கில் எங்கு நிறுவினார்? பெங்களூர். பாருங்க, இவர் பார்த்தோன்னா மகாராஷ்டிரா மாநிலம் பூனேவில் 1942ஆம் ஆண்டு பிறக்கிறாரு மாதவ் கார்கில். இவர் 83 வயதுல இறந்து விடுகிறார், உடல்நலக் குறைவால் காலமானார். 2024ஆம் ஆண்டு இவருக்கு பார்த்தோன்னா சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் விருது ஐநா சபை வழங்கின்னு சொல்றாங்க. சூழலியல் அறிவியல் மற்றும் இந்திய அறிவியல் கல்வி மையத்தை மாதவ் கார்கில் எங்கு நிறுவினா? பெங்களூர்ல. இவர் பூனாவை சேர்ந்த நபர். 1942ஆம் ஆண்டு பிறக்கிறார். இவர் 83 வயதுல காலமானான்னு சொல்றாங்க. இவருக்கு 2024ஆம் ஆண்டுல சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் விருது ஐநா சபை வழங்கியது. எந்த ஆண்டில் மடோராவுக்கு எதிராக அமெரிக்க நீதித்துறை போதை பொருள் கடத்தல், சதி, ஆயுத கடத்தல் போன்ற குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தது? 2020. எந்த ஆண்டில் மடோராவுக்கு எதிராக அமெரிக்க நீதித்துறை போதைப் பொருள் கடத்தல், சதி, ஆயுத கடத்தல் போன்ற குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தது? 2020. தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் அறிவிக்கப்பட்ட உங்கள் கனவை சொல்லுங்க திட்டத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் எங்கு தொடங்கி வைத்தார்? திருவள்ளூர். தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் அறிவிக்கப்பட்ட உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் எங்கு தொடங்கி வைத்தார்? திருவள்ளூர். எங்கன்னா ஜனவரி 6ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூர். ஜனவரி 6ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூர்ல அறிவிக்கிறாரு. எந்த ஆண்டில் இருந்து பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது? 2017. எந்த ஆண்டிலிருந்து பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நடைமுறை பின்பற்ற வருகிறது சொல்றாங்க? 2017ஆம் ஆண்டு. எந்த ஆண்டில் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள இந்தூர் நகரத்தினுடைய குடிநீர் விநியோகத்தை சீரமைக்கவும் மேம்படுத்தவும் ஆசிய வளர்ச்சி வங்கி 1700 கோடி வழங்கி இருக்கிறது? 2004. எந்த ஆண்டில் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள இந்தூர் நகரத்தின் குடிநீர் விநியோகத்தை சீரமைக்கவும் மேம்படுத்தவும் ஆசிய வளர்ச்சி வங்கி ரூபாய் 1700 கோடி வழங்கி இருக்குன்னு கேட்டாங்கன்னா 2004. வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961 படி வரதட்சணை கேட்பதும் கொடுப்பதும் குற்றம் என்று அறிவிக்கப்பட்டது? பிரிவு 3. வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961 படி பிரிவு 3 படி வரதட்சணை கேட்பதும் கொடுப்பதும் குற்றம் என்று அறிவிக்கப்பட்டது? பிரிவு 3. 3வது சர்வதேச இந்திய மொழிகள் மாநாட்டை குடியரசு துணைத் தலைவர் எங்கு தொடங்கி வைத்தார்? புதுடெல்லி. 3வது சர்வதேச இந்திய மொழிகள் மாநாட்டை குடியரசு துணைத் தலைவர் எங்கு தொடங்கி வைத்தார்? புதுடெல்லி. தமிழகத்தின் புவியியல் பரப்பளவில் சதவீதத்தை வனப்பகுதிகளாக மாற்ற வேண்டும் என இலக்கோடு தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது? 33%. பாருங்க, தமிழகத்தினுடைய புவியியல் பரப்பளவுல 33% வனப்பகுதிகளாக மாற்ற வேண்டும் என்ற இலக்கோடு தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. 33%. அதன் அடிப்படையில் தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னா 2021, 2021 முதல் 2025 ஆண்டு வரை தமிழகம் முழுவதும் புதிதாக 100 காப்பு வனப்பகுதிகள் அறிவிக்கப்படும் சொல்றாங்க. 100 காப்பு வனப்பகுதிகள் அறிவிக்கப்படும் சொல்றாங்க.
நடப்பாண்டில் உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி டேஸ் சதவீதமாக இருக்கும் என ஐநா கணித்துள்ளது. 2.7%. நடப்பாண்டில் உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி 2.7% இருக்கும் என ஐநா கணித்துள்ளது. கடந்த ஆண்டு பாருங்க, கடந்த ஆண்டினுடைய உலக பொருளாதார வளர்ச்சி பார்த்தோம்னா எவ்வளவு 6.6ன்னு சொல்றாங்க. ஆனா இந்த நடப்பாண்டு உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி 2.7% இருக்கும் என ஐநா கணித்துள்ளது. அது கடந்த ஆண்டு உலக பொருளாதார வளர்ச்சி 2.8% மதிப்பிடப்பட்டது. நடப்பாண்டில் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி டேஸ் சதவீதமாக இருக்கும் என ஐநா கணித்துள்ளது. 6.6. நடப்பாண்டில் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி 6.6% இருக்கும் என ஐநா கணித்துள்ளது. அப்ப நடப்பாண்டுல இந்தியாவுடைய பொருளாதாரம் டேஸ் சதவீதம் கேட்டாங்கன்னா 6.6%. அதே உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி கேட்டாங்கன்னா 2.7%. முக்கியமானதுங்க. என்ன சொல்றது, எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம். தேசிய ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்த ஆண்டு 2004 ஜனவரி 1. தேசிய ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்த ஆண்டு 2004 ஜனவரி 1. பாருங்க, அதே மாதிரி தமிழகத்துல பார்த்தோம்னா கடந்த 2003 ஏப்ரல் 1ல 2003 ஏப்ரல் 1க்குள்ள இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி சிபிஎஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப 2003 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வரும்னு சொல்றாங்க. நாடு முழுவதும் இணைய மற்றும் தொலைபேசிகள் வசதிகள் தடை செய்யப்பட்டுள்ளதால் உலகின் பிற பகுதிகளிடமிருந்து எந்த நாடு துண்டிக்கப்பட்டுள்ளது? பி, ஈரான். நாடு முழுவதும் இணைய மற்றும் தொலைபேசி வசதிகள் தடை செய்யப்பட்டுள்ளதால் உலகின் பிற பகுதியிடமிருந்து எந்த நாடு துண்டிக்கப்பட்டுள்ளது? ஈரான். சூரிய புயல் பூமியை தாக்கிய ஆண்டு 2024 அக்டோபர். சூரிய புயல் பூமியை தாக்கிய ஆண்டு 2024 அக்டோபர். இந்தியாவினுடைய முதல் சூரிய விண்கலம் ஆதித்யா L1. இந்தியாவின் முதல் சூரிய விண்கலம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆதித்யா L1. இது சூரிய புயலால் புவி காந்த புலத்தில் ஏற்படும் தாக்கத்தை ஆதித்யா L1 மூலம் கண்டுபிடிக்கப்பட்டு சொல்றாங்க. அப்ப இந்தியாவின் முதல் சூரிய விண்கலம் எதுன்னு கேட்டா ஆதித்யா L1. சூரிய புயலால் புவி காந்த புலத்தால் ஏற்படும் தாக்கத்தை ஆதித்யா L1 மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வளர்ந்த பாரதம் இளம் தலைவர்கள் மாநாடு நடைபெற்ற இடம். வளர்ந்த பாரதம் இளம் தலைவர்கள் மாநாடு நடைபெற்ற இடம் புதுடெல்லி. வளர்ந்த பாரதம் இளம் தலைவர்கள் மாநாடு நடைபெற்ற இடம் புதுடெல்லி. இரண்டாம் ஆண்டு கேலோ இந்தியா பீச் கேம்ஸில் 8 பதக்கங்களுடன் 2ஆம் இடத்தை பிடித்த மாநிலம் தமிழ்நாடு. முதலிடம் பார்த்தோம்னா கர்நாடகா. அப்ப 2ஆம் ஆண்டு கேலோ இந்தியா பீச் கேம்ஸில் 8 பதக்கங்களுடன் 2ஆம் இடத்தை பிடித்த மாநிலம் தமிழ்நாடு. முதலிடம் கர்நாடகா. தொழிலதிபர் எலான் மாஸ்கினுடைய XAI நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு உரையாடல் தளமான குரோக் இணையதளத்துக்கும் அதன் செயலுக்கும் எந்த நாட்டில் தடை விதிக்கப்பட்டுள்ளது? பி, இந்தோனேசியா. தொழிலதிபர் எலான் மாஸ்கினுடைய XAI நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு உரையாடல் தளமான குரோக் இணையதளத்துக்கும் அதன் செயலுக்கும் எந்த நாட்டில் தடை விதிக்கப்பட்டுள்ளது? இந்தோனேசியா. டென்மார்க்குக்கு சொந்தமான உலகின் மிகப்பெரிய தீவு எது? பி, கிரீன்லாந்து. டென்மார்க்கு சொந்தமான உலகின் மிகப்பெரிய தீவு கேட்டா கிரீன்லாந்து தீவு. கடல் ஆமைகளின் பயண வழித்தடங்களை கண்காணிக்க ஏதுவாக கடற்கரைக்கு முட்டையிட வரும் எந்த வகை கடல் ஆமைகள் மீது செயற்கைக்கோள் டிராக்கர் பொருத்தும் பணியை வனத்துறை தொடங்கியுள்ளது? பி, ஆலிவ்
ரிட்லி ஆமை. அப்ப கடல் ஆமைகளின் பயண வழித்தடங்களை கண்காணிக்க ஏதுவாக கடற்கரைக்கு முட்டையிட வரும் எந்த வகை கடல் ஆமைகள் மீது செயற்கைக்கோள் டிராக்கர் பொருத்தும் பணியை வனத்துறை தொடங்கினா ஆலிவ் ரிட்லி ஆமை. குரல் வாரம் கொண்டாடப்படும் நாள் பி டிசம்பர் கடைசி வாரம். குரல் வாரம் கொண்டாடப்படும் நாள் டிசம்பர் கடைசி வாரம். ஏன் இந்த குரல் வாரம் கொண்டாடணும்னா கன்னியாகுமரியில் பார்த்தோம்னா கடல் நடுவில் பார்த்தோம்னா திருவள்ளுவர் சிலை வந்து வைக்கப்பட்டிருக்கு. அந்த திருவள்ளுவர் சிலை வைக்கப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவடைதுன்னு சொல்றாங்க. எப்போனா 2024 டிசம்பர் 31 தேதியோட. அப்ப அந்த வெள்ளி விழாவை கொண்டாடிய முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்றாங்கன்னா இளம் தலைமுறையினரும் பார்த்தோம்னா இந்த திருக்குறளுடைய பெருமை அறிந்து கொள்ளும் வகையில வருடத்தினுடைய முதல் மாதத்தினுடைய இதன் அடிப்படை இந்த குரல் வாரத்தின் அடிப்படையில் 2026 ஆண்டு முதல் ஜனவரியில திருக்குறள் வார விழா கொண்டாட அரசு முடிவெடுத்துள்ளன்னு சொல்றாங்க. பாருங்க என்ன சொல்றேன், கன்னியாகுமரியில் வைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலை, அந்த திருவள்ளுவர் சிலை வந்து வச்சு 25 ஆண்டுகள் ஆகுன்னு சொல்றாங்க. அதனால வெள்ளி விழா கண்டிருக்குன்னு சொல்றாரு ஐயா மு க ஸ்டாலின். அவர் என்ன சொல்றாருன்னா டிசம்பர் மாதத்தினுடைய கடைசி வாரத்துல திருக்குறள் குரல் வாரமாக கடைபிடிக்குன்னு சொல்றாரு. அதே பார்த்தோம்னா இந்த அறிவிப்பை செயல்படுத்த 2026 ஆண்டு ஜனவரியில திருக்குறள் வார விழா கொண்டாட அரசு ஆணையிட்டுன்னு சொல்றாங்க. இதை அடிப்படையா வச்சு நம்ம 2026 இருந்து ஜனவரியில திருக்குறள் வார விழா கொண்டாட அரசு வந்து ஆணையிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு சோம்நாத் கோவில் மறுகட்டமைக்கப்பட்டு கடந்த டேசாம் ஆண்டில் மீண்டும் திறக்கப்பட்டது. 1951. அது முன்னாடியே பார்த்திருக்கும். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு சோம்நாத் கோவில் மறுகட்டமைக்கப்பட்டு கடந்த 1951 ஆண்டில் மீண்டும் திறக்கப்பட்டது. EOSN-1 உட்பட 16 செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்துவதற்காக PSLV-C 62 ராக்கெட் எப்போது ஏவப்பட்டது? இதற்கான சரியான விடை டி ஜனவரி 12. EOSN-1 உட்பட 16 செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்துவதற்காக PSLV-C 32 ராக்கெட் எப்போது ஏவப்படும் கேட்டாங்கன்னா ஜனவரி 12. இந்திய ரிசர்வ் வங்கியின் கணக்கீடின்படி இந்திய பொருளாதாரம் நிகழ்நிதியாண்டில் எத்தனை சதவீதமாக வளர்ச்சி எட்டும் என்று கூறப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க? 7.3. இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய கணக்கீட்டின்படி இந்திய பொருளாதாரம் நிதியாண்டில் 7.3% வளர்ச்சி எட்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அப்ப இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய கணக்கீட்டின்படி இந்திய பொருளாதாரம் நிதியாண்டுல 7.3% வளர்ச்சி எட்டும் என்று கூறப்பட்டிருக்குது. எந்த புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கையில மறுசீரமைப்பு பணிகளுக்கு இந்தியா வழங்கிய நிதி உதவியின் கீழ் அமைக்கப்பட்ட முதலாவது பெய்லி பாலம் பொது போக்குவரத்துக்காக திறந்து வைக்கப்பட்டது? டிட்வா புயல். இங்க வந்து புயல் போட்டிருக்கு, புயலுங்க, அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, அது மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. டிட்வா புயல். எந்த புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கையில் மறுசீரமைப்பு பணிகளுக்காக இந்தியா வழங்கிய நிதி உதவியின் கீழ் அமைக்கப்பட்ட முதலாவது பெய்லி பாலம் பொது போக்குவரத்துக்கு திறந்து வைக்கப்பட்டது? டிட்வா புயல். இங்க புயல் போட்டிருக்கு, புயல் நோட் பண்ணிக்கோங்க, கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஈரானில் கலவரத்தை தூண்டும் வகையில் திட்டமிட்டு கலவரத்தை தூண்டி வருவதாக எந்த இரு நாடுகள் மீது ஈரான் அதிபர் குற்றம் சாட்டியுள்ளார்? DAB. ஈரானின் கலவரத்தை தூண்டும் வகையில் திட்டமிட்டு கலவரத்தை தூண்டி வருவதாக எந்த இரு நாடுகள் மீது ஈரான் அதிபர் குற்றம் சாட்டியுள்ளார்? அமெரிக்கா, இன்னொன்னு இஸ்ரேல். அமெரிக்கா, இஸ்ரேல். யுனைடெட் கோப்பை டென்னிஸ் போட்டியில் முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது? போலாந்து. போலாந்து. முக்கியமான கொஸ்டின்ங்க. யுனைடெட் கோப்பை டென்னிஸ் போட்டியில் முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது? இதுல யார் விளையாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா
யுனைடெட் கோப்பை டென்னிஸ் போட்டியில் முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற நாடு போலாந்து. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமையவுள்ள தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகத்தை ஜெர்மனி கடல்சார் அருங்காட்சியகத்துடன் இணைந்து மேம்படுத்தும் ஒப்பந்தம் கையொப்பமானது? பி. குஜராத். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமையவுள்ள தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகத்தை ஜெர்மனி கடல்சார் அருங்காட்சியகத்துடன் இணைந்து மேம்படுத்தும் ஒப்பந்தம் கையொப்பமானது? குஜராத். PSLV C-32 ராக்கெட் மூலம் மொத்த எத்தனை செயற்கைக்கோள்கள் செலுத்த திட்டமிட்டிருந்தது? 16. PSLV C-32 ராக்கெட் மூலம் 62 PSLV C-62 ராக்கெட் மூலம் மொத்தம் எத்தனை செயற்கைக்கோள்? 62. PSLV C-62 ராக்கெட் மூலம் மொத்தம் எத்தனை செயற்கைக்கோள் செலுத்த திட்டமிட்டிருந்தது? அங்க தவறா படிச்சிட்டுங்க. 36ல அங்க வந்து பார்த்தா 32 படிச்சிட்டேன். 62 நோட் பண்ணிக்கோங்க. 62 ராக்கெட் PSLV C-62 ராக்கெட் மூலம் மொத்தம் எத்தனை செயற்கைக்கோள் செலுத்த திட்டமிடப்பட்டிருந்தனா? 16. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அமைந்த சுமார் 5180 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்திய நிலப்பகுதி சாக்ஸ்காம் பள்ளத்தாக்கு கடந்த டேசாம் ஆண்டு பாகிஸ்தான் சட்டவிரோதமாக சீனாவுக்கு தாரை வார்த்தது. இதற்கான சரியான ஆன்சர் 1963. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அமைந்த சுமார் 5180 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்திய நிலப்பகுதி சாக்ஸ்காம் பள்ளத்தாக்கு கடந்த 1963 ஆண்டு பாகிஸ்தான் சட்டவிரோதமாக சீனாவுக்கு தாரை வார்த்தது. அயலக தமிழர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? சென்னை. அயலக தமிழர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? சென்னை. கைத்தறி பொருட்களை உள்நாட்டு தேவைக்கு அல்லாது ஏற்றுமதி சந்தைக்காக உற்பத்தி செய்வதில் உலக அளவில் முதலிடம் பெற்ற நாடு? இந்தியா. கைத்தறி பொருட்களை உள்நாட்டு தேவைக்கு அல்லாது ஏற்றுமதி சந்தைக்காக உற்பத்தி செய்வதில் உலக அளவில் முதலிடம் பெற்ற நாடு இந்தியா. நாட்டின் முதல் வந்தே பாரத் படுக்கை வசதி ரயிலானது எங்கு தொடங்கி வைக்கப்படுது? நாட்டின் முதல் வந்தே பாரத் படுக்கை வசதி ரயிலானது எங்கு தொடங்கி வைக்கப்படுது? கல்கத்தா டு கவுகாத்தி. நாட்டில் குடியுரிமை பெற்றவர்கள் மட்டும் வாக்களிக்க தகுதியுடையவர்கள் என கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு? பிரிவு 326. நாட்டில் குடியுரிமை பெற்றவர்கள் மட்டுமே வாக்களிக்க தகுதியுடையவர்கள் என கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 326. பாருங்க, 1947 இந்திய சுதந்திரம் கிடைக்குது. 1949 அரசியலமைப்பு சட்டம் வந்து இறுதி செய்யப்படுது. 1952 முதல் பொது தேர்தல் நடைபெறுது. 1955 குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்படுதுன்னு சொல்றாங்க. 1955 குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்படுது. சீனாவை பின்னுக்கு தள்ளி உலகிலே மிக அதிகமாக அரிசி உற்பத்தி செய்யும் நாடு? ஏ. இந்தியா. சீனாவை பின்னுக்கு தள்ளி உலகிலே மிக அதிக அரிசி உற்பத்தி செய்யும் நாடு இந்தியா. இந்தியாவிலே முதல் முறையாக எந்த மாநிலம் தனக்கென்று தனி செயற்கை நுண்ணறிவு மையத்தை அமைக்கிறது? தமிழ்நாடுங்க. இந்தியாவிலே முதல் முறையாக எந்த மாநிலம் தனக்கென்று தனி செயற்கை நுண்ணறிவு மையத்தை அமைக்கிறது? தமிழ்நாடு. பாருங்க, சென்னையில ஒரு 10,000 கோடி முதலீட்டுல சென்னை IIT-உடன் இணைந்து உருவாக்க சர்வம் AI நிறுவனத்துடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் சொல்றாங்க. பாருங்க, எவ்வளவு கோடி முதலீட்டுனா 10,000 கோடி. சென்னை IIT-யும் சர்வம் AI நிறுவனத்துடன் இணைந்து தமிழக அரசு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் சொல்றாங்க. தமிழக அரசு சார்பில் 2025 ஆண்டுக்கான அண்ணா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஏ. துரைசாமி. அப்ப அண்ணா விருது 2025 ஆண்டுக்கான அண்ணா விருது ஏ. துரைசாமிக்கு, ஏ. துரைமுருகனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாருங்க, தமிழக அரசு சார்பில் 2025 ஆண்டுக்கான அண்ணா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது கேட்டானா ஏ. துரைமுருகன். அடுத்து பாருங்க, எக்ஸ்ட்ரா என்ன பார்த்தோம்னா பெரியார் விருது
வழக்கறிஞர் அருள்மொழிக்கும், திருவிக்கா விருது முன்னாள் தலைமை செயலர் இறையன்புக்கும், பாரதியார் விருது கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கும், பாரதிதாசன் விருது கவிஞர் யுகபாரதிக்கும் வழங்கப்படுது. அப்ப அண்ணா விருது 2025 ஆண்டுக்கான அண்ணா விருது துரைமுருகனுக்கும், பெரியார் விருது வழக்குரைஞர் அருள்மொழிக்கும், திருவிக்கா விருது முன்னாள் தலைமை செயலர் இறையன்பு அவர்களுக்கும், பாரதியார் விருது கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கும், பாரதிதாசன் விருது கவிஞர் யுகபாரதிக்கும் வழங்கப்படுது. தமிழக அரசு சார்பில் 2026 ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? டி மு.பெ. சத்தியவேல் முருகனார். தமிழக அரசு சார்பில் 2026 ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? மு.பெ. சத்தியவேல் முருகனார். பாருங்க, அப்படியே சொல்றேன். அதில் பார்த்தோன்னா அம்பேத்கர் விருது சிந்தனை செல்வனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. காமராஜர் விருது எஸ்.எம். இதயதுல்லா. கி.ஆ.பெ. விஸ்வநாதன் விருது முனைவர் சு. செல்லப்பா. அப்ப அம்பேத்கர் விருது சிந்தனை செல்வனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. காமராஜர் விருது எஸ்.எம். இதயதுல்லா அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. கி.ஆ.பெ. விஸ்வநாதன் விருது முனைவர் சு. செல்லப்பா ஐயா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்ப அம்பேத்கர் விருது சிந்தனை செல்வன், காமராஜர் விருது இதயதுல்லா ஐயாவுக்கும், கி.ஆ.பெ. விஸ்வநாதன் விருது முனைவர் சு. செல்லப்பா ஐயாவிற்கும் வழங்கப்பட்டிருக்கு. அப்ப திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ள 2026? மு.பெ. சத்தியவேல் முருகனார். உலகளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 3ஆம் இடம். உலகளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளதுன்னா 3ஆம் இடம். 2025 ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது? மேற்கண்ட அனைத்தும். அப்ப இலக்கிய மாமணி விருது 2025 ஆண்டுக்காக சி. மகேந்திரன் அவர்களுக்கும், தா. ராமலிங்கம் அவர்களுக்கும், ஈரா. நரேந்திரகுமார் அவர்களுக்கும் வழங்கப்படுது. அப்ப 2025 ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருது சி. மகேந்திரன் அவர்களுக்கும், தா. ராமலிங்கம் அவர்களுக்கும், ஈரா. நரேந்திரன் அவர்களுக்கும் வழங்கப்படுது. சீனாவுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி %% அளவுக்கு உயர்வு கண்டுள்ளதுன்னு சொல்றாங்க. எவ்வளவு? 9.7. சீனாவுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி 9.7% அளவுக்கு உயர்வு கண்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் எந்த மாதத்தில் திருக்குறள் வாரம் கொண்டாடப்படும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார்? சி. ஜனவரி. பார்த்தோம்ல, ஒவ்வொரு ஆண்டும் எந்த மாதத்தில் திருக்குறள் வாரம், குறள் வாரம் பார்த்தோம், திருக்குறள் வாரம். அப்ப குறள் வாரம் எப்பன்னு சொல்லிட்டு பண்ணிக்குவாங்க. குறள் வாரம் டிசம்பர் மாதம் கடைசி. அப்ப ஒவ்வொரு ஆண்டும் எந்த மாதத்துல திருக்குறள் வாரம் கொண்டாடப்படும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார்னா சி. ஜனவரி. இது முக்கியமானதுங்க, நல்லா பார்த்துக்கோங்க. நிதி ஆயோக்கின் 4வது ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு 2024 தரவரிசை பட்டியலில் தமிழகம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 2ஆம் இடங்க. நிதி ஆயோக்கின் 4வது ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு 2024 ஆண்டு தரவரிசை பட்டியலில் தமிழகம் எத்தனையாவது இடத்தில் 2ஆம் இடம் சொல்றாங்க. அப்ப மகாராஷ்டிரா முதலிடம், குஜராத் 3ஆம் இடம். சிறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை பொறுத்தவரை உத்தரகாண்ட் முதலிடம் சொல்றாங்க. அப்ப இதுல முதலிடம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? மகாராஷ்டிராவுக்கும். 2ஆம் இடம் குஜராத்துக்கும். 3ஆம் இடம் 2ஆம் இடம் தமிழ்நாடுக்கும், 3ஆம் இடம் குஜராத்துக்கும். சிறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை பொறுத்தவரை உத்தரகாண்டுக்கு முதலிடம்ங்க. இந்தியாவுக்கான புதிய அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? செர்ஜியோ கார். பி. செர்ஜியோ கார். இந்தியாவுக்கான புதிய அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டவர் செர்ஜியோ கார். எந்த மாநிலங்கள்ல புதிதாக 9 அம்ருத் பாரத் விரைவு ரயில்கள் விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது? ஏபிங்க. அசாம், மேற்கு வங்கம். எந்த மாநிலங்கள் பார்த்தோன்னா அசாமிலையும் மேற்கு வங்கத்திலையும் புதிதாக 9 அம்ருத் பாரத் விரைவு ரயில்கள் விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. தேசிய புலனாய்வு தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? தேசிய புலனாய்வு தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ராகேஷ் அகர்வால். ராகேஷ் அகர்வால் தேசிய புலனாய்வு தலைவராக நியமிக்கப்பட்டவர். முக்கியமான நபர்கள் பார்த்துக்கோங்க. காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்ற தலைவர்கள் மற்றும் துணை தலைவர்கள் பங்கேற்கும் மாநாட்டை பிரதமர் மோடி இங்கு தொடங்கி வைத்தார்? புதுடெல்லி.
காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்ற தலைவர்கள் மற்றும் துணை தலைவர்கள் பங்கேற்கும் மாநாட்டை பிரதமர் மோடி எங்கு துவங்கி வைக்க உள்ளார்? புதுடில்லி. 19 வயதுக்குட்பட்ட அண்டர் 19 ஆடவருக்கான 16வது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எந்த நாட்டில் நடைபெறுவது? ஜிம்பாப்வே. 19 வயதுக்குட்பட்ட அண்டர் 19 ஆடவருக்கான 16வது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எந்த நாட்டில் நடைபெறுவது? ஜிம்பாப்வே. காசி தமிழ் சங்கமத்தின் முதல் நிகழ்வு எந்த ஆண்டில் நடைபெற்றது? 2022. காசி தமிழ் சங்கமத்தின் முதல் நிகழ்வு எந்த ஆண்டில் நடைபெற்று கேட்டனா 2022. 2026ஆம் ஆண்டு 2026 நிதியாண்டு முடிவில் இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி எத்தனை சதவீதமாக அதிகரிக்கும் என பொருளாதார ஆலோசனை நிறுவனமான கிராண்ட் தோர்டன் பாரத் கணித்துடன் சொல்றாங்க. பாருங்க, 2026ஆம் ஆண்டு நிதியாண்டு முடிவில் இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி எத்தனை சதவீதமாக அதிகரிக்கும் என பொருளாதார ஆலோசனை நிறுவனமான கிராண்ட் தோர்டன் பாரத் கணித்துடன் கேட்டாங்க. இதற்கான சரியான விடை பி 7.4. 7.4ல 7.4ல 7.5. 7.5ங்க. 2026ஆம் ஆண்டு நிதியாண்டு முடிவில் இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி எத்தனை சதவீதமாக அதிகரிக்கும் என பொருளாதார ஆலோசனை நிறுவனமான கிராண்ட் தோர்டன் பாரத் கணித்துள்ளனா 7.5%. 100வது வெற்றிகரமாக 100வது பார்க்க போறோம். அமெரிக்காவை தொடர்ந்து ஐநாவின் முக்கிய அமைப்புகள் உட்பட பல்வேறு சர்வதேச அமைப்புகள் இருந்து உடனடியாக விலகுவதாக அறிவித்த நாடு? இஸ்ரேல். அமெரிக்காவை தொடர்ந்து ஐநாவின் முக்கிய அமைப்புகள் உட்பட பல்வேறு சர்வதேச அமைப்புகள் இருந்து உடனடியாக விலகுவதாக அறிவித்த நாடு? இஸ்ரேல். எந்த புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசு ரூபாய் 111 கோடி நிவாரணம் செய்துள்ளன்னு கேட்டாங்கன்னா தித்வா. எந்த புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசு 111 கோடி நிவாரணம் செய்துள்ளதுன்னா தித்வா. தியாகி இமானுவேல் சேகரனார் மணிமண்டபத்தை முதல்வர் எங்கு திறந்து வைத்தார்? தியாகி இமானுவேல் சேகரனார் மணிமண்டபத்தை எங்கு திறந்து வைத்தார் கேட்டாங்கன்னா விழுப்புரம், ராமநாதபுரம். தியாகி இமானுவேல் சேகரனார் மணிமண்டபத்தை முதல்வர் எங்கு திறந்து வைத்தார்? ராமநாதபுரம். பாருங்க, இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பரமக்குடியில இந்த மணிமண்டபம் திறக்கப்படுது. இவர் 1942ஆம் ஆண்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல கலந்து கொண்டு சிறையும் போறாரு. பின்னர் 1945ஆம் ஆண்டு இராணுவத்துல சேர்ந்து பணியாற்றாரு. 1950ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒடுக்கப்பட்டோரின் விடுதலை இயக்கம் என்ற அமைப்பை முக்கியமானதுங்க, ஒடுக்கப்பட்டோரின் விடுதலை இயக்கம் என்ற அமைப்பை தொடங்கியவர் யாருன்னு கொஸ்டின் கேட்கலாம். தியாகி இமானுவேல் சேகரனார். அப்ப தியாகி இமானுவேல் சேகரனார் மணிமண்டபம் எங்க இருக்கு? ராமநாதபுரம். ஜல்லிக்கட்டு மைதானத்தை துணை முதல்வர் எங்கு திறந்து வைத்தார்? திருச்சி. ஜல்லிக்கட்டு மைதானத்தை துணை முதல்வர் எங்கு திறந்து வைத்தார்? திருச்சி. ஜனசக்தி, தாமரை போன்ற இதழ்களின் ஆசிரியர் யார்? சி ஜீவா. ஜனசக்தி, தாமரை போன்ற இதழ்களின் ஆசிரியர் சி ஜீவா. அப்ப 1937ல ஜனசக்தி என்ற அரசியல் இதழும் 1958ல தாமரை என்ற இலக்கிய இதழும் துறைன்னு சொல்றாங்க. பாருங்க, ஜனசக்தி என்பது பார்த்தோன்னா ஒரு அரசியல் இதழ்னு சொல்றாங்க, அதே தாமரை என்பது ஒரு இலக்கிய இதழ் என்று சொல்றாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 16/1/2016ங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 16/1/2016. அந்த ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தினுடைய 10 ஆண்டுகள் கால நிறைவை ஒட்டி பார்த்தோம்னா டெல்லியில பாரத மண்டபத்துல புத்தாக்க நிகழ்ச்சி நடைபெறும் சொல்றாங்க. அப்ப ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் 16/1/2016ல தொடங்கப்படுது. தமிழக அரசினுடைய திருவள்ளுவர் திருநாள் விருதுகள் வழங்கும் விழா எங்கு நடைபெற்றது? சென்னை. தமிழக அரசின் திருவள்ளுவர் திருநாள் விருதுகள் வழங்கும் விழா எங்கு நடைபெற்றது? சென்னை. இந்தியா ஜப்பான் இடையிலான 18வது உயர்நிலை யூக ஆலோசனை கூட்டம் எங்கு நடைபெற்றது? சென்னை.
இந்தியா ஜப்பான் இடையிலான 18வது உயர்நிலை யூக ஆலோசனை கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஏ டெல்லி. இந்தியா ஜப்பான் இடையிலான 18வது உயர்நிலை யூக ஆலோசனை கூட்டம் எங்கு நடைபெற்றது? டெல்லி. நிகழாண்டில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஏற்றுமதியில் இந்தியாவுடைய பங்கு %% உள்ளது? சி 9. நிகழாண்டில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஏற்றுமதியில் இந்தியாவினுடைய பங்கு 9% உள்ளது. எங்கு அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை பூங்காவில் திருவள்ளுவர் நாள் விழா கொண்டாடப்பட்டது? பெங்களூர். எங்கு அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை பூங்காவில் திருவள்ளுவர் நாள் விழா கொண்டாடப்பட்டது? பெங்களூர். 2025ஆம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் யார்? 2025ஆம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் யார்? மரியா கொரினா மச்சாடோ. 2025ஆம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் மரியா கொரினா மச்சாடோ. நாட்டிலே ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டம் அமல்படுத்தாத ஒரே மாநிலம்? மேற்கு வங்கம். நாட்டிலே ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டம் அமல்படுத்தப்படாத ஒரே மாநிலம் மேற்கு வங்காளம். ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு சிறப்பு உயர்தர சிகிச்சை மையம் பயிற்சி மையம் அமைய உள்ள பகுதி? அலங்காநல்லூர். ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு சிறப்பு உயர்தர சிகிச்சை மையம் பயிற்சி மையம் அமைய உள்ள பகுதி அலங்காநல்லூர். கடல்சார் பாரம்பரிய மற்றும் ஆராய்ச்சிகள் குறித்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றது? இந்தியா ஓமன். கடல்சார் பாரம்பரிய மற்றும் அருங்காட்சியகங்கள் குறித்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெறுகிறதுனா இந்தியா ஓமன். மாநிலங்களவையில மத்திய அரசு கொண்டு வந்த எத்தனை மசோதாக்கள் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்து வருவது தெரிய வந்துள்ளது? 19 ஆண்டுகளாக. மாநிலங்களவையில் மத்திய அரசு கொண்டு வந்த எத்தனை மசோதாக்கள் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்து வருவது தெரிய வந்துள்ளது? 19. இதில் மிக பழமையானது கேட்டாங்கன்னா 1992ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட மக்கள் தொகை கட்டுப்பாட்டு தொடர்பான அரசமைப்பு சட்டம் 79 சட்ட திருத்தம் தான் இன்னமும் கிடப்பிலே இருக்கக்கூடிய ஒரு சட்ட திருத்தம் சொல்றாங்க. அப்ப 1992ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட மக்கள் தொகை கட்டுப்பாடு தொடர்பான அரசமைப்பு சட்டம் 79 திருத்த மசோதாவாக அப்படி கிடப்பில் இருக்குன்னு சொல்றாங்க. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான உகண்டாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் யோவேரி முசவேனி அமோகமாக வெற்றி பெற்று எத்தனையாவது முறையாக பதவியை தக்க வைத்துக் கொண்டார்? 7வது முறையாக. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான உகண்டாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் தற்போதைய யோவேரி முசவேனி அமோக வெற்றி பெற்று எத்தனையாவது முறையாக பதவியை தக்க வைத்தார்? 7வது முறையாக. ஐநாவில் இந்தியா கடைசியாக எந்த காலகட்டத்தில் நிரந்தரமற்ற உறுப்பினராக பதவியேற்றது? 2021 முதல் 2022. ஐநாவில் இந்தியா கடைசியாக எந்த காலகட்டத்தில் நிரந்தரமற்ற உறுப்பினராக பணியாற்றியது? 2021 to 22. அடிலைட் இன்டர்நேஷனல் டென்னிஸ் போட்டி எந்த நாட்டில் நடைபெற்றது? ஏ ஆஸ்திரேலியா. அடிலைட் இன்டர்நேஷனல் டென்னிஸ் போட்டி எந்த நாட்டில் நடைபெற்றது? ஆஸ்திரேலியா. அப்ப ரஷ்யாவினுடைய மீரா ஆண்ட்ரீவா, செக் குடியரசினுடைய தாமஸ் மசாக் ஆகியோர் தங்கள் பிரிவில் பார்த்தோன்னா சாம்பியன் சொல்றாங்க பாருங்க. ரஷ்யானுடைய மீரா ஆண்ட்ரீவா. அதே மாதிரி செக் குடியரசினுடைய தாமஸ் மசாக் ஆகியோர் தங்கள் பிரிவில் பார்த்தோன்னா சாம்பியன் ஆகிறாங்க, ஆடவர் மற்றும் பெண்கள் ஒற்றை பிரிவில். எந்த மாநிலத்தில் அமைந்துள்ள காசிரங்கா மேல்நிலை வழித்தட திட்டத்துக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார்? அசாம். எந்த மாநிலத்தில் அமைந்துள்ள காசிரங்கா மேல்நிலை வழித்தட திட்டத்துக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார்? அசாம். கிரீன்லாந்தை அமெரிக்கா கைப்பற்ற எதிர்ப்பு தெரிவிக்கும் 8 ஐரோப்பிய நாடுகள் மீது எத்தனை சதவீத வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார்? 25%. கிரீன்லாந்தை அமெரிக்கா கைப்பற்ற எதிர்ப்பு தெரிவிக்கும் 8 ஐரோப்பிய நாடுகள் மீது எத்தனை சதவீத வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார்? 25%. எந்த மாநிலத்தில் நிபா தொற்று பரவி வரும் நிலையில பறவைகள் விலங்குகள் கடித்த பழங்களை உண்ணக்கூடாது என்றும் பதநீர் அருந்துவதை தவிர்க்குமாறும் தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது?
மேற்கு வங்காளம். எந்த மாநிலத்தில் நிபா தொற்று பரவி வரும் நிலையில பறவைகள் விலங்குகளை கடித்த பழங்களை உண்ணக்கூடாது என்றும் பதநீர் அருந்துவதை தவிர்க்குமாறும் தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது? மேற்கு வங்காளம். கேரளா மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் இறந்து கிடந்த காகங்களிடமிருந்து எந்த வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஏ H5N1. கேரளா மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் இறந்து கிடந்த காகங்களிடம் இருந்து எந்த வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? H5N1. செம்மொழி இலக்கிய விருது என்ற தேசிய அளவிலான விருதை எந்த மாநில அரசு அறிவித்துள்ளது? தமிழ்நாடு அரசு. செம்மொழி இலக்கிய விருது என்ற தேசிய அளவிலான விருதை எந்த மாநில அரசு அறிவித்துள்ளது? தமிழ்நாடு அரசு. குலேன் பார் சிண்ட்ரோம் GPS என்ற நோய் எதிர்ப்பு நரம்பு பாதிப்பு பரவல் எந்த மாநிலத்தில் புதிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது? மத்திய பிரதேசம். குலேன் பார் சிண்ட்ரோம் GPS என்ற நோய் எதிர்ப்பு நரம்பு பாதிப்பு பரவல் எந்த மாநிலத்தில் புதிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது? மத்திய பிரதேசம். அப்ப குலேன் பார் சிண்ட்ரோம் GPS என்ற நோய் எதிர்ப்பு நரம்பு பாதிப்பு பரவல் எந்த மாநிலத்தில் புதிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளதுன்னா மத்திய பிரதேசம். அது முக்கியமாக பார்த்துக்கோங்க. நாட்டிலே முதல் முறையாக கடல் நடுவே மீன் பண்ணை திட்டம் தொடங்கப்பட்டுள்ள இடம்? ஏ அந்தமான். முதல் வரக்கூடிய எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. நாட்டிலே முதல் முறையாக கடல் நடுவே மீன் பண்ணை திட்டம் தொடங்கப்பட்டுள்ள இடம் அந்தமான். 2026 ஆண்டு எத்தனையாவது குடியரசு தினமானது கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்றாங்க? 77வது. டி 77. 2026 ஆண்டு எத்தனையாவது குடியரசு தினமானது கொண்டாடப்படுகிறது? 77வது. அப்ப இந்த 77வது குடியரசு தினத்துக்கு சிறப்பு விருந்தினராக பார்த்தோம்னா ஐரோப்பிய ஆணையத்தினுடைய உர்சுலா வான்டர் லேயன் மற்றும் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆண்டனியோ கோஸ்டா வருகை தந்திருக்காங்க. குடியரசு தின விழாவுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் அதிகாரிகள் அழைக்கப்படுவது இதுவே முதல் முறைன்னு சொல்றாங்க. பாருங்க, இதில் சிறப்பு விருந்தினராக பார்த்தோம்னா கொஸ்டின் கேட்பாங்க. சிறப்பு விருந்தினர் போன தடவை கேட்டிருந்தாங்க, பார்த்துக்கோங்க நல்லா. சிறப்பு விருந்தினராக ஐரோப்பிய ஆணையத்தினுடைய தலைவர் உர்சுலா வான்டர் லேயன் மற்றும் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆண்டனியோ கோஸ்டா வருகை தந்திருக்காங்க. குடியரசு தின விழாவுக்காக ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகள் அழைக்கப்படுவது இதுவே முதல் முறைன்னு சொல்றாங்க. இது நம்ம முக்கியமான பாயிண்ட்டுங்க. யாரும் கேட்டாங்கன்னா ஐரோப்பிய ஆணையத்தினுடைய தலைவர் உர்சுலா வான்டர் லேயன் மற்றும் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆண்டனியோ கோஸ்டா வருகை தந்திருக்காங்க. நதிநீர் இணைப்பின் முன்னோடி என போற்றப்படும் காளிங்கராயரின் முழு உருவ வெண்கல சிலை முதல்வர் எங்கு திறந்து வைத்தார்? ஈரோடு. நதிநீர் இணைப்பின் முன்னோடி என போற்றப்படும் காளிங்கராயரின் முழு உருவ வெண்கல சிலை முதல்வர் எங்கு திறந்து வைத்தார்? ஈரோடு. சீனாவில் 1949 ஆண்டு கம்யூனிஸ்ட் புரட்சிக்கு பிறகு மிக குறைந்த %% பிறப்பு விகிதம் கடந்த ஆண்டு பதிவாகி உள்ளது. ஏ 5.63. சீனாவில் 1949 ஆண்டு கம்யூனிஸ்ட் புரட்சிக்கு பிறகு மிக குறைந்த 5.6% பிறப்பு விகிதம் கடந்த ஆண்டு பதிவாகி உள்ளது. தென்சீன கடலை ஒட்டியுள்ள எந்த கடல் எல்லை பகுதியில் புதிய இயற்கை எரிவாயு இருப்பு கண்டறியப்பட்டுள்ளது? சி பிலிப்பைன்ஸ். தென்சீன கடலை ஒட்டியுள்ள எந்த கடல் எல்லை பகுதியில புதிய இயற்கை எரிவாயு இருப்பு கண்டறியப்பட்டுள்ளது? பிலிப்பைன்ஸ். காலநிலை கல்வி குழுமை பள்ளிகள் திட்டத்தை அமைச்சர்கள் எங்கு தொடங்கி வைத்தார்? பி சென்னை. காலநிலை கல்வி குழுமை பள்ளிகள் திட்டத்தை அமைச்சர்கள் எங்கு தொடங்கி வைத்தார்னா சென்னை. எந்த ஆண்டுக்குள் இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரக நாடுகளுக்கு இடையான வர்த்தகத்தை $200 மில்லியன் அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது?
பி 232. எந்த ஆண்டுக்குள் இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரக நாடுகளுக்கு இடையான வர்த்தகத்தை $200 பில்லியன் அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? பி 232. 2024-25 ஆண்டு நிதி ஆண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக எட்டியுள்ளது? 11.9. 2024-25 ஆண்டு நிதியாண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக எட்டியுள்ளது? 11.9. இந்திய அரசியலமைப்பு சட்டம் டேஸ் பிரிவின்படி மாநில அரசால் தயாரிக்கப்பட்ட உரை ஆளுநரால் முழுமையாக படிக்கப்பட வேண்டும். இதில் ஆளுநர் சொந்த கருத்தை தெரிவிப்பதற்கோ மாநில அரசு உரையில் நீக்கம் செய்வதற்கோ தெளிவுரை கேட்பதற்கோ இடமில்லைன்னு சொல்றாங்க. இதற்கான ஆர்டிக்கிள் ஏ பிரிவு 176. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 176 பிரிவின்படி மாநில அரசால் தயாரிக்கப்பட்ட உரை ஆளுநரால் முழுமையாக படிக்கப்பட வேண்டும். இதில் ஆளுநர் சொந்த கருத்தை தெரிவிப்பதற்கோ மாநில அரசு உரையில் நீக்கம் செய்வதற்கோ தெளிவுரை கேட்பதற்கோ இடமில்லை. பிரிவு 176. சமீபத்தில் தனது ஓய்வு அறிவித்த கேல் மோன்ஃபீல்ட்ஸ் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? டென்னிஸ். சமீபத்தில் தனது ஓய்வினை அறிவித்த கேல் மோன்ஃபீல்ட்ஸ் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? டென்னிஸ். இவர் 2004 ஆண்டிலிருந்து ஆடி வருகிறார் டென்னிஸ. மோன்ஃபீல்ட்ஸ் பார்த்தோம்னா 13 ஏடிபி பட்டங்களை வென்றிருக்குன்னு சொல்றாங்க. பாருங்க, சமீபத்தில் தனது ஓய்வினை அறிவித்த கேல் மோன்ஃபீல்ட்ஸ் எந்த விளையாட்டோடு தொடர்பு? டென்னிஸ் சொல்றாங்க. இதுவரையும் பார்த்தோம்னா இவர் 13 ஏடிபி பட்டங்களை வென்றுள்ளான்னு சொல்றாங்க. இது டென்னிஸ் சார்ந்த ஒரு பட்டம். 13 ஏடிபி பட்டம். இயற்கை எழில்மிகு நீண்ட பாரம்பரியத்தை கொண்ட ஆரவழி மலைத்தொடர் எந்தெந்த மாநிலங்களில் பரவியுள்ளது? டி குஜராத், ஹரியானா, ராஜஸ்தான். இயற்கை எழில்மிகு நீண்ட பாரம்பரியத்தை கொண்ட ஆரவழி மலைத்தொடர் எந்தெந்த மாநிலங்களில் பரவியுள்ளது? மேற்கண்ட அனைத்தும். கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் ஆசிரியர்களுக்கு ஆய்வக வழி அனுபவ கற்றலை வழங்கும் நோக்கில் மாநில வளமையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஏ சென்னை. கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளில் ஆசிரியர்களுக்கு ஆய்வக வழி அனுபவ கற்றலை வழங்கும் நோக்கில் மாநில வளமையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? சென்னை. சமீபத்தில் உலக பொருளாதார அமைப்பின் ஆண்டு கூட்டம் எங்கு நடைபெற்றது? பி சுவிட்சர்லாந்து. சமீபத்தில் உலக பொருளாதார அமைப்பினுடைய ஆண்டு கூட்டம் எங்கு நடைபெற்றது? சுவிட்சர்லாந்து. 2025 ஆண்டுக்கான மதிப்புமிக்க இந்திரா காந்தி அமைதி விருது பெற்றவர் யார்? கிராசா மச்செல். 2025 ஆண்டுக்கான மதிப்புமிக்க இந்திரா காந்தி அமைதி விருது யாரு பெற்றோர்னு கேட்டாங்கன்னா சி கிராசா மச்செல். 2025 ஆண்டுக்கான மதிப்புமிக்க இந்திரா காந்தி அமைதி விருது பெறுபவர் யார்? கிராசா மச்செல். அடல் ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்த ஆண்டு? 2015 மே 9. அடல் ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்த ஆண்டு 2015 மே 9. இந்த அடல் ஓய்வூதிய திட்டத்தை 2030-31 நிதியாண்டு வரை நீட்டிக்கப்படுவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த அடல் ஓய்வூதிய திட்டத்தை பார்த்தோம்னா 2030-31 வரை நீட்டிப்பதற்கான அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. விண்வெளியில் மாரத்தான் ஓடிய முதல் நபர் யார்? பி சுனிதா வில்லியம்ஸ். விண்வெளியில் மாரத்தான் ஓடிய முதல் நபர் யாருன்னு கேட்டனா சுனிதா வில்லியம்ஸ். பாருங்க, நாசாவில் 27 ஆண்டுகால பணிகாலத்துல 608 நாட்கள் விண்வெளியில தங்கி சாதனை படைத்த வில்லியம்ஸ் பார்த்தோன்னா நாசாவில இருந்து ஓய்வு பெற்றான்னு சொல்றாங்க. விண்வெளியில் மாரத்தான் ஓடிய முதல் நபர் யாருன்னு கேட்டனா சுனிதா வில்லியம்ஸ். முக்கியமானதுங்க. தேசிய மின்சார கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 2005. தேசிய மின்சார கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 2005. இந்த 2006 ஆண்டு இந்த மின்சார கொள்கையில சைபர் பாதுகாப்புக்கு, தொழில்நுட்ப பயன்பாடுக்கு, திறன் மேம்பாடுக்கு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு இதை கொடுத்துட்டு
5ஆம் ஆண்டு வெளியிட்ட தேசிய மின் கொள்கையில 2006ஆம் ஆண்டு சேர்த்துக்கொள்ளப்பட்ட முக்கியமான அந்த கொள்கைகள் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. சைபர் பாதுகாப்பு, தொழில்நுட்ப பயன்பாடு, திறன் மேம்பாடுன்னு சொல்லக்கூடிய முக்கியமான கொள்கைகள்லாம் சேர்க்கப்பட்டுள்ளன்னு சொல்றாங்க. அப்ப 2026ஆம் ஆண்டுக்கான மின்சார கொள்கையில சைபர் பாதுகாப்பு, தொழில்நுட்ப பயன்பாடு, திறன் மேம்பாடு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டுன்னு சொல்றாங்க. 2026ஆம் ஆண்டுக்கான குடியரசு தினத்திற்கான கருப்பொருள் என்ன? ஏ 150 இயர்ஸ் ஆஃப் வந்தே மாதரம். 2026ஆம் ஆண்டுக்கான குடியரசு தினத்திற்கான கருப்பொருள் என்னன்னு கேட்டா 150 இயர்ஸ் ஆஃப் வந்தே மாதரம். மின் வாகன உற்பத்தியில் இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக உருவெடுத்துள்ள மாநிலம் பி தமிழ்நாடு. 142 மின் வாகன உற்பத்தியில் இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக உருவெடுத்துள்ள மாநிலம் தமிழ்நாடு. 60 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை நன்னீராக்கும் திட்டத்திற்கு முதல்வர் எங்கு அடிக்கல் நாட்டினார்? 60 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை நன்னீராக்கும் திட்டத்துக்கு முதல்வர் எங்கு அடிக்கல் நாட்டினார்? தூத்துக்குடியில முள்ளிக்காடு. அப்ப 60 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை நன்னீராக்கும் திட்டத்துக்கு முதல்வர் எங்கு அடிக்கல் நாட்டின்னு கேட்டோம்னா தூத்துக்குடி மாவட்டம் முள்ளிக்காடு. 160 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட பதிவுத்துறை கணினிமயமாக்கும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2000ஆம் ஆண்டு. பாருங்க, 160 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட பதிவுத்துறை கணினிமயமாக்கும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 2000ஆம் ஆண்டு. பதிவுத்துறையினுடைய ஸ்டார் 3.0 திட்டத்தின் கீழே பதிவுத்துறையினுடைய ஸ்டார் 3.0 திட்டத்தின் கீழே வீட்டில் இருந்தபடியே பத்திரப்பதிவு உட்பட ஒரு 18 புதிய சேவைகளை முதல்வர் தொடங்கி வைக்கிறார். பாருங்க, பதிவுத்துறையினுடைய ஸ்டார் 3.0 திட்டத்தின் கீழ் வீட்டில் இருந்தபடியே பத்திரப்பதிவு உட்பட 18 புதிய சேவைகளை முதல்வர் தொடங்கி வைத்தார். வாக்காளர்கள், அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கான தேர்தல் ஆணையத்தின் அனைத்து சேவைகள் மற்றும் தகவல்களை வழங்கும் ECI நெட் என்னும் புதிய ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளத்தை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் எந்த மாநாட்டில் அறிமுகம் செய்தார்? பி டெல்லி ECI நெட் மாநாடு. பாருங்க, வாக்காளர்கள், அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கான தேர்தல் ஆணையத்தின் அனைத்து சேவைகள் மற்றும் தகவல்களை வழங்கும் ECI நெட் என்னும் புதிய ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளத்தை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் எந்த மாநாட்டில் அறிமுகம் செய்தார்? டெல்லி ECI நெட் மாநாடு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்மொழிந்த அமைதி குழு எனும் புதிய சர்வதேச அமைப்பு எதனுடன் தொடர்புடையது? காசா அமைதி. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்மொழிந்த அமைதி குழு என்னும் புதிய சர்வதேச அமைப்பு எதனுடன் தொடர்புடையது? காசா அமைதி. பிரதமர் நரேந்திர மோடியால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் சிலையை விஜய் சவுக் அருகே தேசத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆண்டு? பி 2022. பிரதமர் நரேந்திர மோடியால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் சிலையை விஜய் சவுக் அருகே தேசத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆண்டு 2022ஆம் ஆண்டு. அப்ப 1992ஆம் ஆண்டு நரசிம்மராவ் அரசால் நேதாஜிக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அப்ப 1992ல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு பார்த்தோம்னா பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. உலக அளவில் 4ஆம் தொழில் புரட்சிக்கான எத்தனை புதிய மையங்களை அமைக்க உலக பொருளாதார கூட்டமைப்பு திட்டமிடப்பட்டுள்ளது? உலக அளவில் 4ஆம் தொழில் புரட்சிக்கான எத்தனை புதிய மையங்களை அமைக்க உலக பொருளாதார கூட்டமைப்பு திட்டமிடப்பட்டுள்ளது? 5. மத்திய பிரதேசத்தில் போஜ் சாலா வளாகத்தில் சரஸ்வதி தேவிக்கு பிரம்மாண்டமான கோவிலை எந்த ஆண்டுக்குள் கட்டப்போவதாக விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு தெரிவித்துள்ளது? 2034. மத்திய பிரதேசத்தில் போஜ் சாலா வளாகத்தில் சரஸ்வதி தேவிக்கு பிரம்மாண்டமான கோவிலை எந்த ஆண்டுக்குள் கட்டப்போவதாக விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு தெரிவித்துள்ளது? 2034. வெற்றிகரமாக 150 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல பயனுள்ள வீடியோ இருக்கும். சின்ன சின்ன மிஸ்டேக்கு, எந்த ஒரு மிஸ்டேக்ல வராது. கொஞ்சம் வாய்ஸ்ல கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருந்துக்கும். அது வர வீடியோவில் கண்டிப்பா ரெடி பண்ணிப்பேன். இந்தியா அளவில் பசுமை எரிசக்தி உற்பத்தியில் தமிழகம் எத்தனாவது இடத்தில் உள்ளது? 3ஆம் இடம்.
இந்திய அளவில் பசுமை எரிசக்தி உற்பத்தியில தமிழகம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 3ஆம் இடம். அதே பாருங்க, தமிழகம் காற்றாலை மின் உற்பத்தியில 2ஆம் இடத்திலும் சூரிய மின் உற்பத்தியில 4ஆம் இடத்திலும் உள்ளன்னு சொல்ல பாருங்க. தமிழகம் பார்த்தோம்னா காற்றாலை மின் உற்பத்தியில 2ஆம் இடத்திலும் சூரிய மின் உற்பத்தியில் 4ஆம் இடத்திலும் இருக்குன்னு சொல்றாங்க. ஆண்டில் இந்தியாவில் முதல் குழந்தை திருமணம் இல்லாத மாவட்டம் பாலோட். 2025ஆம் ஆண்டில் இந்தியாவில் முதல் குழந்தை திருமணம் இல்லாத மாவட்டம் பாலோட். தமிழகத்தில் பத்மபூஷன் விருதை பெற்ற மருத்துவர் யார்? KR பழனிசாமின்னு சொல்றாங்க. இவர் பார்த்தோன்னா சமூக சேவையில தமிழகத்தை சேர்ந்த தொழிலதிபர் SKM மயிலானந்தன் பழனிசாமி. இங்க பாருங்க, SKM மயிலானந்தன், இவருக்கும் பார்த்தோன்னா பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப KR பழனிசாமிக்கும் SK மயிலானந்தனுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, தமிழகத்தில் பத்மபூஷன் விருது பெற்ற ஒரு மருத்துவர், இவர் சமூக சேவகர். சரிங்களா? சமூக சேவையில தமிழகத்தை சேர்ந்த தொழிலதிபர் SKM மயிலானந்தன் பத்மபூஷன் விருதை பெற்றார் சொல்றாங்க. 2 பேரும், இப்ப KR பழனிசாமிக்கும் SKM மயிலானந்தன் 2 பேருக்கும் பார்த்தோன்னா பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டுள்ளது. பத்மபூஷன் விருதை பெற்ற விஜய் அமிர்தராஜி எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? பேட்மிண்டன்ல, டென்னிஸ். பத்மபூஷன் விருதை பெற்ற விஜய் அமிர்தராஜி எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? டென்னிஸ். குடியரசுத் தலைவர் பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ள IPS உயரதிகாரி யார்? சாயா சர்மா. குடியரசுத் தலைவர் பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ள IPS உயரதிகாரி யார்? சாயா சர்மா. சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்ற முதல் இந்தியர் வீரரான சுபன்சி சுக்லாவுக்கு டேஸ் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது? அசோக் சக்ரா. சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்ற முதல் இந்திய வீரரான சுபன்சி சுக்லாவுக்கு அசோக் சக்ரா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. 1977 யாருடைய தலைமையில பிரதமரின் செயலகமாக இருந்து சவுத் பிளாக் அதிகாரப்பூர்வமாக பிரதமர் அலுவலகமாக அறிவிக்கப்பட்டது? மொராஜி தேசாய். 1977 யாருடைய தலைமையில பிரதமரின் செயலகமாக இருந்து சவுத் பிளாக் அதிகாரப்பூர்வமாக பிரதமர் அலுவலகமாக அறிவிக்கப்பட்டது? மொராஜி தேசாய். இந்திய தேர்தல் ஆணையத்தின் 2026ஆம் ஆண்டிற்கான சிறந்த தேர்தல் மாவட்டம் காசர்கோடு. இந்திய தேர்தல் ஆணையத்தின் 2026ஆம் ஆண்டுக்கான சிறந்த தேர்தல் மாவட்டம் எதுனா காசர்கோடு. அங்க தமிழ்நாட்டை சேர்ந்த நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த இன்பசேகர் IAS இருக்காரு. சமீபத்தில் பத்மஸ்ரீ விருது எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டது? சமீபத்தில் ரீசென்ட்லி பார்த்தோன்னா பத்மஸ்ரீ விருது எத்தனை பேருக்கு அறிவிக்கப்படும் கேட்டிருக்காங்க. 113 பேருக்கு. சமீபத்தில் பத்மஸ்ரீ விருது எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? 113 பேர். புத்தாக்க இந்திய திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? 2016. முக்கியமான பார்த்துக்கோங்க. புத்தாக்க இந்திய திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2016. உலக அளவில் புத்தாக்கத்துக்கு உகந்த சூழல் கொண்ட 3வது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளன்னு சொல்றாங்க. பாருங்க, உலக அளவில் புத்தாக்கத்துக்கு உகந்த சூழல் கொண்ட 3வது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற ஒப்பந்த பேச்சு எந்த மாநாட்டில் நடைபெற்றது? புதுடில்லி. இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற ஒப்பந்த பேச்சு எந்த மாநாட்டில் நடைபெற்றது? புதுடில்லி. தமிழகத்தில் சிறந்த காவல் நிலையத்துக்கான முதல் பரிசை எந்த காவல் நிலையம் பெற்றுள்ளது? மதுரை காவல் நிலையம். தமிழகத்தில் சிறந்த காவல் நிலையத்துக்கான முதல் பரிசை எந்த காவல் நிலையம் பெற்றுள்ளது? மதுரை காவல் நிலையம்.
கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? பி எம் கலிமுல்லா. கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளதுன்னா எம் கலிமுல்லா. மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பான பரிந்துரைகளை வழங்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி டேஸ் தலைமையில் அடங்கிய தேசிய பணிக்குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்தது. எஸ் ரவீந்திர பட். மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பான பரிந்துரைகளை வழங்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி எஸ் ரவீந்திர பட் தலைமையில அடங்கிய தேசிய பணிக்குழுவை உச்சநீதிமன்றம் துவங்கின்னு சொல்றாங்க, அமைத்தது. அப்ப எஸ் ரவீந்தர் பட் தலைமையில உச்சநீதிமன்ற நீதிபதி அடங்கிய தேசிய பாருங்க மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பான பரிந்துரைகளை வழங்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி எஸ் ரவீந்திர பட் தலைமையில் அடங்கிய தேசிய பணிக்குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்தது. 77வது குடியரசு தின விழா அணிவகுப்பில் குஜராத் மாநிலத்துக்கு பிறகு எத்தனையாவது ஊர்தியாக தமிழக ஊர்தி வந்தது? 6வது ஊர்திங்க. பாருங்க 77வது குடியரசு தின விழா அணிவகுப்பில் குஜராத் மாநிலத்துக்கு பிறகு எத்தனையாவது ஊர்தியாக தமிழக ஊர்தி வந்து கேட்டாங்கன்னா 6வது ஊர்தி. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எத்தனை சதவீத பொருட்களுக்கு ஐரோப்பிய யூனியன் நாடுகள்ல வரி எதுவும் விதிக்கப்படாது? 93%. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எத்தனை சதவீத பொருட்களுக்கு ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் வரி எதுவும் விதிக்கப்படாது? 93%. தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்கள்ல கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதிகமாக காணப்படுகிறது? ஏ தமிழ்நாடு, ஏ வந்து தருமபுரி பெரம்பலூர். இந்த நோயானது பார்த்தோன்னா ஹியூமன் பாப்பில்லோமா வைரஸ் என்னும் கிருமி தொற்று காரணமாக ஏற்படும் சொல்றாங்க. இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பார்த்தோம்னா ஹியூமன் பாப்பில்லோமா வைரஸால ஏற்படும் சொல்றாங்க. 167. இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையே மொத்தம் எத்தனை ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளன? 13. சி வந்து 13. இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையே மொத்தம் எத்தனை ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளன? 13. எந்த திட்டத்தின் வாயிலாக ஆழ்கடல் எரிசக்தி ஆய்வு முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளது? சமுத்திர மந்தன் திட்டம். எந்த திட்டத்தின் வாயிலாக ஆழ்கடல் எரிசக்தி ஆய்வு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன? சமுத்திர மந்தன் திட்டம். எந்த திட்டத்தின் வாயிலாக ஆழ்கடல் எரிசக்தி ஆய்வு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன? சமுத்திர மந்தன் திட்டம். 2026 ஆண்டுக்கான 2026 ஆண்டினை எந்த மாநிலம் பெண் விவசாய ஆண்டாக அறிவித்துள்ளது? முக்கியமானது பார்த்துக்கோங்க. டி மத்திய பிரதேசம். 2026 ஆண்டுக்கான 2026 ஆண்டினை எந்த மாநிலம் பெண் விவசாய ஆண்டாக அறிவித்துள்ளது? மத்திய பிரதேசம். தமிழ்நாட்டு மகளிரிடையே வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதை உறுதி செய்ய 5000 கோடியில டேஸ் திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு டபிள்யூ ஷேப் உமன் என்டர்பிரனர்ஷிப்ஸ். தமிழ்நாட்டு மகளிருடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதை உறுதி செய்ய 5000 கோடியில தமிழ்நாடு டபிள்யூ ஷேப் திட்டத்தை முதல்வர் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டு மகளிர் உடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதை உறுதி செய்ய 5000 கோடியில தமிழ்நாடு டபிள்யூ ஷேப் திட்டத்தை முதல்வர் தொடங்கி வைத்தார். மத்திய பட்ஜெட்டை தொடர்ந்து எத்தனையாவது முறையாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார்? 9வது முறையாக. மத்திய பட்ஜெட்டை தொடர்ந்து எத்தனையாவது முறையாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ளார்? 9வது முறையாக. தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா மாநாடு எங்கு நடைபெறுகிறது?
மாமல்லபுரம். தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா மாநாடு எங்கு நடைபெறுகிறது? மாமல்லபுரம். நடப்பாண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் இரு அவைகளினுடைய கூட்டத்தில் உரையாற்றியவர் யார்? பி. குடியரசுத் தலைவர். நடப்பாண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் இரு அவைகளின் கூட்டத்தில் உரையாற்றியவர் யார்? குடியரசுத் தலைவர். தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் எங்கு அமைந்துள்ளது? திருச்சி. சி. திருச்சி. தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் எங்கு அமைந்துள்ளது? திருச்சி. சமீபத்தில் தமிழ்நாடு உலக மகளிர் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? சி. திருச்சி. சமீபத்தில் தமிழ்நாடு உலக மகளிர் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? சி. திருச்சி. மகளிர் முன்னேற்றத்தில் மிக முற்போக்கான மாநிலம் தமிழ்நாடு என்று கூறுகிறார்னா முதல்வர் மு க ஸ்டாலின். சரிங்களா? மகளிர் முன்னேற்றத்தில மிக முற்போக்கான மாநிலம் தமிழ்நாடு என்று சொன்னார் பார்த்தோன்னா துணை முதல்வர். மகளிர் முன்னேற்றத்தில் மிக முற்போக்கான மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு சொன்னவர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். சர்வதேச அளவிலான முதலாவது ஜவுளி தொழில் மாநாட்டை முதல்வர் எங்கு தொடங்கி வைத்தார்? சி. கோவை. சர்வதேச அளவிலான முதலாவது ஜவுளி தொழில் மாநாட்டை முதல்வர் எங்கு தொடங்கி வைத்தார்? கோவை. இந்தியாவில் ஜவுளி வணிகத்தில் தமிழ்நாட்டின் பங்கு எத்தனை சதவீதமாக உள்ளது? 33%. ஏ. இந்தியாவில் ஜவுளி வணிகத்தில் தமிழ்நாட்டின் பங்கு எத்தனை சதவீதமாக உள்ளது? 33%. சர்வதேச தொழிலாளர் நிறுவனம் வெளியிட்டிருக்கும் புள்ளி விவரப்படி 1991 மொத்த வேலைவாய்ப்பில் எத்தனை சதவீத விவசாயம் தொடர்பான பொருட்கள் இருந்தன? 43%. சர்வதேச தொழிலாளர் நிறுவனம் வெளியிட்டிருக்கும் புள்ளி விவரப்படி 1991 மொத்த வேலைவாய்ப்பில் எத்தனை சதவீத விவசாயம் தொடர்பான பொருட்கள் இருந்தன? 43%. காகிதம் இல்லாத பட்ஜெட் உரை எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது? 2021 முதல் இந்த பட்ஜெட் அறிமுகம் செய்தார்னா நிர்மலா சீதாராமன். காகிதம் இல்லாத பட்ஜெட் உரை எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது? 2021 மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காகிதம் இல்லாத பட்ஜெட்டை அறிமுகப்படுத்தினார். இந்தியாவின் முதல் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார்? பி. ஆர்.கே. சண்முக செட்டியார். இந்தியாவின் முதல் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார்? ஆர்.கே. சண்முக செட்டியார். 2026-2027 நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என ஆய்வில் கணிக்கப்பட்டுள்ளது? 7.2%. 2026-27 நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என ஆய்வில் கணக்கிடப்பட்டுள்ளது? 7.2%. விவசாய பொருட்கள் உற்பத்தியில் மதிப்பின் அடிப்படையில் உலகில் 2வது இடத்தில் உள்ள நாடு? இந்தியா. விவசாய பொருட்கள் உற்பத்தியில் மதிப்பின் அடிப்படையில் உலகில் 2வது இடத்தில் உள்ள நாடு எது? இந்தியா. தமிழ்நாடு அறிவுசார் நகரம் எங்கு அமைய உள்ளது? திருவள்ளூர். தமிழ்நாடு அறிவுசார் மையம் எங்கு அமைந்துள்ளதுன்னா திருவள்ளூர்ல 872 ஏக்கர்ல திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் செங்காத்துக்குளம் மேல் மாளிகைப்பட்டு மற்றும் இனாம்பாக்கம் கிராமத்தில் அமைய உள்ளன்னு சொல்றாங்க. பாருங்க, திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் செங்காத்துக்குளம் மேல் மாளிகைப்பட்டு மற்றும் இனாம்பாக்கம் கிராமத்தில் அமைய உள்ளதுன்னு சொல்றாங்க இந்த தமிழ்நாடு அறிவுசார் நகரம். சமீபத்தில் காலமான அஜித் பவார் எந்த மாநிலத்தினுடைய துணை முதல்வராக பதவி வகித்திருந்தார்? மகாராஷ்டிரா. சி. மகாராஷ்டிரா. சமீபத்தில் காலமான அஜித் பவார் எந்த மாநிலத்தினுடைய துணை முதல்வராக பதவி வகித்திருந்தார்? மகாராஷ்டிரா. 2026 ஆண்டு குடியரசு தின விழா அணிவகுப்பில் சிறந்த அலங்கார ஊர்திக்கான முதல் பரிசை பெற்ற மாநிலம்? மகாராஷ்டிரா. 2026 ஆண்டு குடியரசு தின விழா அணிவகுப்பில் சிறந்த அலங்கார ஊர்திக்கான
முதல் பரிசை பெற்ற மாநிலம் மகாராஷ்டிரா. மாநில அலங்கார ஊர்திகளில் பிரபலமான தேர்வாக எந்த மாநில அலங்கார ஊர்தி தேர்வு செய்யப்பட்டது? குஜராத். மாநில அலங்கார ஊர்திகளில் பிரபலமான தேர்வாக எந்த மாநில அலங்கார ஊர்தி தேர்வு செய்யப்பட்டது? குஜராத். அரசு பள்ளிகள்ல எந்த வகுப்பில் பயிலும் மாணவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரின் திறமை தேடல் தேர்வு ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது? 10ஆம் வகுப்பு. அரசு பள்ளிகள்ல எந்த வகுப்பில் பயிலும் மாணவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரின் திறமை தேடல் தேர்வு ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது? 10ஆம் வகுப்பு. அரசமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் வாழ் உரிமையில் மாதவிடாய் சுகாதார உரிமையும் அடங்கும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது? இது முக்கியமான இதுங்க. பார்த்துக்கோங்க, கண்டிப்பா கொஸ்டின்ல கேட்கலாம். பாலிட்ல அரசமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் வாழ் உரிமையில் மாதவிடாய் சுகாதார உரிமையும் அடங்கு என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது? பிரிவு 21. பாருங்க, கல்வி உரிமை சட்டம் மற்றும் அரசமைப்பு சட்ட பிரிவு 21A கீழ் கல்வி பெறுவதற்கான அடிப்படை உரிமை என்பது இலவச கட்டாய மற்றும் தரமான கல்வியை உள்ளடங்கியுள்ளன்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில பிரிவு 21ல பாருங்க, மாதவிடாய் சுகாதார உரிமையும் இந்த வாழ் உரிமைக்குள்ள அடங்குன்னு சொல்றாங்க. இதையும் ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்ப இது நல்லா பார்த்து கண்டிப்பா கேட்பாங்க, மிஸ் பண்ணாம நல்லா பார்த்துக்கோங்க. சொல்றேன், அரசமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் வாழ் உரிமையில் மாதவிடாய் சுகாதார உரிமை அடங்கும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதுன்னா பிரிவு 21. நாட்டின் நிதியமைச்சராக தொடர்ந்து நீண்டகால பதவி வகித்த நிதியமைச்சர் யார்? சி. நிர்மலா சீதாராமன். நாட்டின் நிதியமைச்சராக தொடர்ந்து நீண்டகால பதவி வகித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். குரங்கு காய்ச்சல் பாதிப்பு எந்த மாநிலத்தில் பரவி வருகிறது? குரங்கு காய்ச்சல் பாதிப்பு எந்த மாநிலத்தில் பரவி கேட்டாங்கன்னா சி. கர்நாடகம். இந்த குரங்கு காய்ச்சல் எப்ப கண்டுபிடிக்கிறாங்கன்னா 1957 கண்டறியப்படுன்னு சொல்றாங்க. குரங்கு காய்ச்சல் பாதிப்பு எந்த மாநிலத்தில் பரவி வருதுன்னா கர்நாடகா. இது 1957 கண்டுபிடிக்கிறாங்க. இது கேசனூர் வனநோய் என்றும் அழைக்கப்படுன்னு சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா குரங்கு காய்ச்சல் பாதிப்பு எந்த மாநிலத்தில் பரவி வரும் கேட்கிறாங்க கர்நாடகா. சமீபத்தில் இந்தியா தனிமங்களை எடுத்துக்கொள்ளும் நோக்கில் எந்த நாட்டுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? சிலி. சிலி. சமீபத்தில் இந்தியா தனிமங்களை எடுத்துக்கொள்ளும் நோக்கில் எந்த நாட்டுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? சிலி. மணிப்பூர் மாநில சட்டப்பேரவை எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது? 60. மணிப்பூர் மாநில சட்டப்பேரவை எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளன்னு சொல்றாங்க. பாருங்க, வடகிழக்கு மாநிலமான மணிப்பூர்ல கடந்த 2015 பிப்ரவரி 13 குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. தற்போது சட்டப்பேரவை பதவி காலம் 2027 வரை மார்ச் வரை நீட்டிக்கப்பட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப மணிப்பூர் மாநில சட்டப்பேரவை எத்தனை உறுப்பினர் கொண்ட 60 சொல்றாங்க. அங்க பார்த்தோம்னா வடகிழக்கு மாநில மணிப்பூர்ல பார்த்தோம்னா 2015 பிப்ரவரி 13 குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. தற்போது சட்டப்பேரவை பதவி காலம் பார்த்தீங்கன்னா 2027 மார்ச் வரை இருக்குன்னு சொல்றாங்க. நியூ ஸ்டார்ட் அப் ஒப்பந்தம் எந்த நாட்டுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்டது? அமெரிக்கா, அமெரிக்கா, ரஷ்யா. நியூ ஸ்டார்ட் அப் ஒப்பந்தம் எந்த நாடுகளுக்கு இடையில் மேற்கொள்ளப்பட்டது? அமெரிக்கா, ரஷ்யா. நியூ ஸ்டார்ட் அப் ஒப்பந்தம் எந்த நாடுகளுக்கு இடையில் மேற்கொள்ளப்பட்டதுன்னா அமெரிக்கா, ரஷ்யா. மகாராஷ்டிராவின் முதல் பெண் துணை முதல்வராக பதவி வகிப்பவர் யார்? சுனேந்திர பவார். மகாராஷ்டிரின் முதல் பெண் துணை முதல்வராக பதவி சுனேத்ரா பவர். மகாராஷ்டிராவின் முதல் பெண் துணை முதல்வராக பதவி வகிப்பவர் சுனேத்ரா பவர். இவர் யாருன்னா மறைந்த மகாராஷ்டிரா மாநில துணை முதல்வர் அஜித் பவாரினுடைய துணைவியார் சொல்றாங்க. அவங்களுடைய மனைவி சுனேத்ரா பவர். உலகின் நம்பர் 1 வீராங்கனை அரியனா சபலன்கா வீழ்த்தி முதல் முறையாக ஆஸ்திரேலிய ஓபன் சாம்பியன் பட்டம் என்ற எலனா ரைபகினா எந்த நாட்டை சேர்ந்தவர்?
கஜகஸ்தான். உலகின் நம்பர் 1 வீராங்கனை அரியனா சபலென்காவை வீழ்த்தி முதல் முறையாக ஆஸ்திரேலிய ஓபன் சாம்பியன் பட்டம் வென்ற எலனா ரைபகினா எந்த நாட்டை சேர்ந்தவர்? கஜகஸ்தான். மீண்டும் சொல்றாங்க, முக்கியமானது. உலகின் நம்பர் 1 வீராங்கனை அரியனா சபலென்காவை வீழ்த்தி முதல் முறையாக ஆஸ்திரேலிய ஓபன் சாம்பியன் பட்டம் வென்ற எலானா ரைபகினா எந்த நாட்டை சேர்ந்தவர் கேட்டாங்கன்னா கஜகஸ்தான். இந்தியா சர்வதேச தோல் மற்றும் தோல் பொருட்களின் கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது? சி. சென்னை. இந்தியா சர்வதேச தோல் மற்றும் தோல் பொருட்கள் கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது? சி. சென்னை. கேழ்வரகு கொள்முதல் செய்யும் திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 2023, 2022, 23. கேழ்வரகு கொள்முதல் செய்யும் திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 2022, 23. இரண்டாவது இந்திய அரபு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? புதுடெல்லி. புதுடெல்லி. இரண்டாவது இந்திய அரபு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? புதுடெல்லி. டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டி எங்கு நடைபெறுகிறது? பி. நெதர்லாந்து. டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் போட்டி எங்கு நடைபெறும் கேட்டாங்கன்னா நெதர்லாந்து. டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் போட்டி எங்கு நடைபெறும் கேட்டாங்கன்னா நெதர்லாந்து. தமிழ்நாடு அரசின் சார்பில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் மணிமண்டபம் எங்கு அமைந்துள்ளதுன்னா விழுப்புரம். தமிழ்நாடு அரசின் சார்பில் ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார் மணிமண்டபம் எங்கு அமைந்துள்ளது? விழுப்புரம். இதோட 200 கொஸ்டின் முடிக்குதுங்க. இந்த 200 கொஸ்டின் மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். தொடர்ந்து ஒரு இதை கூட விடாம பாருங்க. கண்டிப்பா தொடர்ந்து நம்மளோட ஃபாலோ பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சு வந்துடலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.